GA4 அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து யூனிவர்சலா கனெக்ட் ஆயிருந்தது. 2024 அப்புறம் தான் அதுல நிறைய அப்டேட்ஸ் வந்து GA4 அப்படிங்கறத தனியா அப்டேட் பண்ணிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த யூனிவர்சல் தான் இருந்தது. அதை பத்தி இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த GA4 அப்படிங்கிறது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரீ டூல், கூகுள் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃப்ரீ டூல். ஸோ இதை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க டேக் மேனேஜர் படிச்சுட்டீங்களா? இன்னும் டேக் மேனேஜர் வரலையா? இன்னும் வரல. ஒரு வாட்டி பண்ணிருக்கீங்க, ஆட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ கூகுள் டேக் மேனேஜர் கொஞ்சம் ஐடியா இருக்கு, கொஞ்சம் ஐடியா இருக்கு. ஓகே, ஸோ இந்த கூகுள் GA4 வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்காங்க, GA4 வெர்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்சல் யூஸ் பண்ணிருக்கோம், 3 நினைக்கிறேன். ஸோ அந்த யூனிவர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட டேட்டா கேட்பாங்க. நீங்கள் இந்த மந்த் ஃபுல்லாக என்ன பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க. நீ பேக்கிங் போடாம போ, ஸ்பெண்ட் பண்ணு, எந்த கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ண, என்ன பிளேஸை ஃபோக்கஸ் பண்ண, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. லீட் கவுண்ட் எல்லாம் வந்திருக்கு, நீ கொடுத்த கமிட்மெண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறது. அந்த லீட் ஜென்ரேட் பண்றது மட்டும் உங்க வேலையை தவிர்த்து அவங்க கிளைண்டாவோ கஸ்டமராவோ கன்வெர்ட் பண்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் கிடையாது. அது வந்து நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியை பொறுத்து உங்களோட கமிட்மெண்ட் அந்த லீட் எடுத்து கொடுக்கறது. இவ்வளவு கால்ஸ் என்னால ஜென்ரேட் பண்ண முடியும், இவ்வளவு மெசேஜ் வந்து என்னால ஜென்ரேட் பண்ண முடியும், அது ஃபேக்கோ என்னமோ ஸ்பேம் இல்லாம நான் பண்றேன், அதுக்கு மேல வந்து அது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும், நீங்க அதை வந்து கஸ்டமராவோ கிளைண்டாவோ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களால பேச முடியும். தவிர்த்து இவ்வளவு கஸ்டமரை நாங்க கொண்டு வரோம், இவ்வளவு கஸ்டமரையும் வந்து நாங்க உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளோட கிடையாது. அது உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த லீட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான. ஓகே, எவ்வளவு லீட் ஜென்ரேட் ஆயிருக்கு, எவ்வளவு கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, என்கொயரிஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல இருந்து உங்களால எடுக்க முடியும். ஸோ இதுல வந்துட்டு ஒருவேளை அந்த கம்பெனி வந்துட்டு வெப்சைட்ல ஆட்ல வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, SEO பண்ணியிருக்காங்க, யூடியூப்ல வந்து எவ்வளவு பீப்புள்ஸ் உள்ள வந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் எடுக்கலாம். இது வந்து வெப்சைட்டுக்கு தனியா, சோஷியல் மீடியாவுக்கு தனியா இல்லை, இது ஹோல் பிசினஸ். நீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் அதை ட்ராக் பண்ணி இதுல இருந்து எடுக்க முடியும். இதுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 3 டூல் இருக்கு. ஒன்னு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ், இன்னொன்னு கூகுள் சர்ச், இன்னொன்னு டேக் மேனேஜர், கூகுள் டேக் மேனேஜர், GTM. இந்த GTM பத்தி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் தெரியும். சர்ச் கன்சோல் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ சர்ச் கன்சோலை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸ் தான் வந்துட்டு போயிட்டு. ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹெல்ப்பரோட ஒரு யூசரோட யூசர் பிஹேவியரை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அது வெப்சைட் ஆகட்டும், மொபைல் அப்ளிகேஷன் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருந்தாலும் நீங்கள் அந்த யூசர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு யூசர் வராங்க, ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ல ஒரு யூசர் வராங்க அப்படின்னா டைரக்டா அந்த ப்ராடக்ட்டுக்கு போனாங்களா, SEO பண்ணி அந்த ப்ராடக்ட் மேல வந்து அதை கிளிக் பண்ணாங்களா, இல்ல கேட்டகரிக்குள்ள போயிட்டு அப்புறம் அந்த பேஜுக்கு போயிட்டு வேற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டாங்களா, இந்த அளவுக்கு உங்களால ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. எடுத்தோடனே உங்களுக்கு டேட்டா வந்து அப்படியே டேஷ்போர்ட்ல காமிக்காது. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. இப்படி வந்தாங்களா அப்படிங்கறது நீங்க எப்படி பார்க்கலாம்னா எவ்வளவு பேஜ் எவ்வளவு விசிட்டர்ஸ்னு அந்த ஹோம் பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் பேஜ் ட்ராக் ஆயிருப்பாங்களா, அதுல மைனஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு பீப்புள்ஸ் உள்ள போயிருக்காங்கன்னு தெரியும். இல்ல பர்டிகுலரா அந்த டைமுக்கோ இல்ல அந்த டேட்டுக்கோ மட்டும் நீங்க அந்த டேட் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சீங்கன்னா அந்த டேட்டா உங்களால எடுக்க முடியும். அப்படி சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு அந்த மைனஸ் பண்றப்ப அந்த வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஆனா ஃபார்ம் சப்மிஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா கிடைச்சிடும். இவ்வளவு பேர் ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்க, ஆட் ரன் பண்ணி இவ்வளவு பேர் விசிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கிடைக்கும். அது மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணி அந்த அடிஷனல் வேல்யூல போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட்டா கிடைச்சிடும். டேட்டா வந்து இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேக் மேனேஜர்ல கனெக்ட் பண்ணல உங்களுக்கு ஒண்ணுமே காமிக்காது. அதுல டீடைலா பார்த்துட்டு டேக் போடணுமா, ஃபார்முலாஸ் வெப்சைட்டுக்கு டேக் போடணும், டீடைலா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் நீங்க கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி டேக் மேனேஜர் கனெக்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருப்பீங்க. ஓகேவா, மெயினா வந்து பட்டன்ஸ் தான் இங்க மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த சிடிஎல் ஒரு பட்டன் வச்சிருப்பீங்க அப்படின்னா ஹோம் அந்த பட்டனுக்கான ஒரு பேர் வச்சிருப்பீங்க. அதை டேக் மேனேஜரோட கனெக்ட் பண்ணி இந்த பட்டன் யாராவது கிளிக் பண்றாங்க அப்படின்னா இந்த டேட்டா கூட அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்றீங்க.
ஆடுக்கு எப்படி கனெக்ட் பண்றீங்க, அதே மாதிரி பட்டனுக்கு ஒரு நேம் கொடுத்தா அதை இங்க ட்ராக் பண்ற மாதிரி கனெக்ட் பண்றீங்க. ஸோ இப்படி பண்றப்ப எத்தனை பேர் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்றாங்க, இல்ல எங்க வந்து அவங்க ட்ராக் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். கோயம்புத்தூர்ல இத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணாங்க அந்த டேட்டா கிடைச்சிடும். கண்ட்ரி வைஸும் கிடைக்கும், சிட்டி வைஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். எனக்கு இங்க என்ன டவுட் தெரியுமா, அது நார்மலா லைக் இப்போ டேக் மேனேஜர் போய் முடியும் போ டேட்டா கிடைக்கும். இது இல்லாம டீடைல் பார்க்கறதுக்கு என்ன டேக் மேனேஜருக்குள்ள இன்னும் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். தெரியாது. டேக் மேனேஜர் உங்களால பட்டன்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ண முடியும், மித்தபடி அதுல எந்த ஆனா அதுக்குள்ளே வந்து கால்ஸ் எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் இருக்குதா? அனலிட்டிக்ஸ் டேக் மேனேஜர்ல உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. பட்டன் டு பட்டன் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். அது வேணும் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்களா? அப்படி நான் இப்போ வரைக்கும் பார்த்தது இல்ல. யாரும் சொல்லி அபாஷி ஒர்க் பண்ணும்போது சொல்லி இருக்காங்க டேக் மேனேஜ்க்குள்ள you can see detail and access கொடுக்கல for them to see. அப்ப இந்த நம்பர்ல எவ்வளவு கால்ஸ் வந்திருக்கு, நம்பர் வருங்களா, என்னமோ ட்ராக்கிங் என்னமோ சொல்லி கரெக்டா தெரியுமா, பிகாஸ் they are not showing the dashboard. அவர்தான் மேனேஜ் பண்ணிட்டு ஆட் மூலமா எவ்வளவு கால் வந்திருக்கு, கால்ஸ் வரது நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இந்த நம்பர் தான் வந்ததுன்னு எடுக்க முடியாது. அது உங்களுக்கு டேட்டா, பர்சனல் டேட்டாஸ் வந்து யாருனாலுமே எடுக்க முடியாது. அது உங்களுக்கு ஒன்ஸ் ஆக்சுவலி இந்த நம்பர் இல்லனா லைக் எல்லா கால்ஸும் we are directing to a particular number, right? Ads தனி, வெப்சைட் தனி, will track, right? அப்ப அதுல இன்னும் டீடைலா பார்க்கணும்னு சொல்லிருக்கோம். நான் வேணா அதை செக் பண்ணி பார்க்கறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச அனலிட்டிக்ஸ்ல தான் அந்த டேட்டா எடுக்க முடியும். பர்சனல் டேட்டாஸ் கிடைக்கும். ஆனா எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கோம். நான் செக் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தா எல்லாருக்கும் கிடைக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இங்க சர்ச் பண்ணி உங்க சென்டர் செட் பண்ணுவேன். வேற 40 ரேண்டமா நம்பரை கால் பண்ணி சென்டருக்கு வெப்சைட் மூலமா ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்ல. டேட்டா எடுத்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்கு. ஆல்சோ வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் இருக்கு. வெரி கால்ஸ் இத்தனை வந்திருக்கு, லீட் இத்தனை வந்திருக்கு, நீங்க கால்ஸ் வயா கால்ஸ் இத்தனை வந்திருக்குன்னு சொல்ல முடியும். வெப்சைட் நம்பர்லாம் உங்களுக்கு கிடைக்காது. என்ன பேர் ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு சேல்ஸ் கிட்ட இருந்து கால் வருது பாத்தீங்களா, அவங்க பர்టిక్యులரா வந்து இந்த क्वेश्चन கேட்பாங்க, எங்க இருந்து பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு. அத கேக்குறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்க. நம்ம ஆன் கிளிக் காலுக்கு ஆன் கிளிக் பண்ணனும்னாலுமே இத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, கிளிக் பண்ணிருக்காங்க, கால் தெரியும். இது அபௌட் வீடியோ அந்த மாதிரி இருக்கு. WordPressல அந்த CTA கோட்ல எப்படி போடுவாங்க டேக்? இந்த டேக் வந்து டெவலப்பர் போட்டுருக்காங்க. சோ அந்த பட்டன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பட்டன் இந்த டேக் நீங்க கஸ்டம் வெப்சைட் வந்து WordPress அந்த மாதிரி WordPress அந்த மாதிரினா ஏன்னா மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் கிட்ட ஹேண்ட் அவுட் பண்றது தான் நல்லது. நீங்க ஒரு அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம். அது டெவலப்பரோட ஹெல்ப்போட போடுறது நல்லது. ஏன்னா பட்டன்ஸ் மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா வியூ மாத்தி காமிக்கிறாங்க. ஸோ இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ்ல வந்து யார் விசிட் பண்ணாங்க, எங்கிருந்து விசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பர்டிகுலரா இந்த பேஜை விசிட் பண்ணியிருக்காங்க, இந்த எல்லா டீடைல்ஸும் உங்களால எடுக்க இந்த ஏஜ் கேட்டகரி அந்த மாதிரி அது வந்துட்டு எல்லா ஃபில்டருமே போட்டுருங்க. நெக்ஸ்ட் கூகுள் சர்ச் கன்சோல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் பிளாட்ஃபார்மை பத்தி நீங்க ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணுங்க. எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, எந்த கீவேர்ட் போட்டு மெயினா வந்திருக்காங்க, அது வந்து எல்எஸ்ஐ கீவேர்டா, இன்ஃபர்மேஷன் கீவேர்டா, எல்எஸ்ஐ கீவேர்டா, இன்ஃபர்மேஷன் கீவேர்டா, இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே வந்து நீங்க எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு செமினேஷ் ஏஜ் வந்து ஃபியூச்சர்ல வந்து வரும். சரி, ஓகே. இம்ப்ரெஷன்ஸ், டெக்னிக்கல் எஸ்இஓ இஷ்யூஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கூகுள் சர்ச் கன்சோல்ல இருந்து கிடைக்கும். கூகுள் அனலிட்டிக்ஸ் வேற, கூகுள் சர்ச் கன்சோல்ங்கிறது வேற. கூகுள் சர்ச் கன்சோல்ல உங்களுக்கு வெறும் வெப்சைட்டோட டீடைல்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், தவிர்த்து வேற எதுவும் கிடைக்காது. பெய்ட் எதுவுமே உங்களுக்கு வராது. வெப்சைட்ல என்னென்ன டிராஃபிக் வருது அந்த டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆக்சஸ் மட்டும் தான் வருமா இல்ல ரெண்டுமே வருமா? ஆர்கானிக்கும் வரும், உங்களுக்கு பெய்டும் சேர்ந்து வரும். மொத்த பிசினஸ்க்கு நீங்க டாக் மேனேஜர் யூஸ் பண்றது நல்லது. சர்ச் கன்சோல் ஒன்லி ஃபார் வெப்சைட். ஏன்னா வெப்சைட் மட்டும் தான் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டாக் மேனேஜர். டாக் மேனேஜர் என்ன அப்படின்னா கோடை ட்ராக் பண்றதுக்கு இன்ஸ்டால் பண்ற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். டாக் மேனேஜர் என்ன அப்படின்னா உங்களால இந்த இது GA4 கனெக்ட் பண்ண முடியும். இதை கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு GA4 தேவை. எனக்கு தெரியுமா சர்ச் கன்சோல் ஒன்லி ஃபார் வெப்சைட்ல பார்க்கறதுக்கு, அதுக்காக அந்த ட்ராக்கிங்காக GA4 வந்து கம்ப்ளீட்லி மெட்டா எல்லாமே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாக் மேனேஜர் வந்து இதை கனெக்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ற ஒன் ஆஃப் த டூல். ட்ராக்கிங் ஈவெண்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கன்வர்ஷனல் ட்ராக்கிங், இந்த மாதிரி நிறைய ட்ராக்கிங்ஸ் வந்து இதில் வந்துட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டாப் கம்பெனிஸ்ல இது நீங்க தெரிஞ்சாலே கிரியேட் பண்ணிடுவாங்க.
ஸோ இந்த GA4 மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ சர்ச் கன்சோலை ட்ராக் பண்ணி உங்களுக்கு இந்த டேபிள் நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்குது, ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த பிஸ்னஸ் அனலைஸ் பண்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு சர்ச் கன்சோல் அனலிட்டிக்ஸ் தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஒன் பேஜ் ஆஃப் பேஜ் எதுவுமே பண்ணாம இதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மூணுலேயே வந்து நீங்க நல்லாவே ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுவே வந்து போதுமானது. என்ன ரோல் கீழே வரும்? என்ன ஜாப் ரோல் கீழே வரும்? இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிதான் இது பண்ணுவாங்க. பட் உங்க 6 months நல்லா ட்ராக் பண்ணிட்டு எது உங்களுக்கு ப்ராப்பரா வருதோ அதுக்குள்ள மாத்தி விட்டுருவோம். இது வந்து அனலைஸ் பண்றது ரிலேட்டடா தான் வரும். பேஜ் பை பேஜ் எழுதணும். இந்த பேஜ் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும். யார் டைம் நிறைய பண்ணிட்டு இதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு அந்த வேலையில நீங்க பார்க்கறது லைக் ஆர்கானிக் டிராஃபிக்ல இருந்து நிறைய லீட்ஸ் ஜெனரேட் ஆகும், இல்ல ஆப்ஸ்ல இருந்து நிறைய லீட்ஸ் ஜெனரேட் ஆகும்? இப்போ வந்து உங்களுக்கு எல்லா டைமும் வந்து இந்த SEO மட்டும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ பர்டிகுலராக இந்த தீபாவளி டைம் இருக்கு அப்படின்னா இந்த கிளாத்திங் ஃபேஷன் ரிலேட்டடானது அவங்க ஆட் ரன் பண்ணி தான் ஆகும். ஆர்கானிக் சர்ச்ல அவங்க எவ்வளோ எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆட் ரன் பண்ணுறப்ப யூசரோட அட்டென்ஷனை ஈஸியாக வந்து எடுக்கலாம் வீடியோ மூலியமா. ஸோ ஆட்ஸும் ஒரு கம்பெனிக்கு வேணும், SEOவும் வேணும். அதை தாண்டி இமெயில் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பண்ணணும். வெறும் SEO மூலமா லைக் நல்ல குவாலிட்டி லீட்ஸ் வரும். லீட்ஸ் கண்டிப்பாக வரும். அப்ப இந்த இமெயில் மார்க்கெட்டிங் குள்ள இருக்கும் அனாலிட்டிக்ஸ் இதுவும் வந்துட்டு வரும். அது செப்பரேட்டா செப்பரேட்டா பட்ஜெட் பண்ணாம இருந்துச்சு. சோஷியல் மீடியா நாட் யூ கேன் see Facebook தனியா ஆமா அந்த மாதிரி ஒரு தனித்தனி டூல்ஸ் வரும். அது எல்லாத்துக்குமே ஃபார்முலா. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அதுக்கு கீழே கூட இந்த ரூல்ஸ் வரும். SEO அனலிஸ்ட் அந்த ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் வரும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தது அவங்க அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துட்டு உள்ள என்ன ஒர்க் சொல்றாங்களோ அதுக்கு மாதிரி சொல்லுவாங்க. ஐ மீன் அது மாதிரி பண்ணுவீங்க. சரி ஓகே, நான் திருப்பி இந்த இதை சொல்லிடுறேன். அக்ஷய் நெக்ஸ்ட் பேட்ச் இருக்கு ஆக்சுவலி. ஸோ GA4 அப்படிங்கிறது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ். இது வந்து 2024க்கு அப்புறம் தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்கு. ஸோ இது முக்கியமா இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ், கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் டேக் மேனேஜர் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இதுல வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்டர் ஆகுது. ஏன்னா எல்லா டேட்டாவும் ப்ராப்பரா இதுக்குள்ள ட்ராக் ஆகும். ரிப்போர்ட்டிங் போடுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிசினஸ்லயோ இல்ல ஃப்ரீலான்சிங் பண்ணாலும் சரி, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. டேட்டா மட்டும்தான் பேசும். எவ்வளவு ஃபார்ம் சப்மிஷன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. அது வெறுமனே நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. டேட்டாவோட கொண்டு போய் காமிச்சா மட்டும்தான் தே வில் அக்செப்ட். அதை வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் சர்ச் கன்சோல் யூஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் தான். இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை கனெக்ட் பண்றதுக்கு கூகுள் டேக் மேனேஜர் இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த கூகுள் டேக் மேனேஜரை போட்டு கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கூகுள் அனலிட்டிக்ஸ் உங்களால ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த GA4 வந்து யூசர் பிஹேவியரை அனலைஸ் பண்றதுக்கானது. இந்த கூகுள் சர்ச் கன்சோல் அப்படிங்கிறது கூகுளோட வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஒர்க் பண்ற அந்த SEO ஒர்க் பண்றீங்களா அந்த வெப்சைட்டை மட்டும் இல்லை ட்ராக் பண்ண முடியும். இல்லை என்னென்ன எரர் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் கூகுள் சர்ச் கன்சோல் யூஸ் பண்ணி. டேக் மேனேஜர் நான் சொன்ன மாதிரி ட்ராக்கிங் மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அவனா நீங்கள் கேட்டது சர்ச் பண்ணி ட்ராக் பண்ண கோட் போட்டு அதுக்குள்ள கோடு போட்டு கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலியமா உங்களால ட்ராக் பண்ண முடியும். இது கனெக்ட் பண்ற டூல் அவ்வளவுதான். கூகுள் டேக் மேனேஜர் அப்படிங்கிறது சர்ச் கன்சோல் தெரியாது எனக்கு கரெக்டா. செக் பண்ணிட்டு அவர் என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை தேர்ட் பார்ட்டி டூல் கூட அவங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். மேபி நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் பத்தி ஓரளவுக்கு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் இது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸுக்கு முன்னாடி இருந்தது. இது வந்து மோஸ்ட்லி என்னென்ன பண்ணும் அப்படின்னா செக்ஷன் பேஸ்டா இருக்கும். மொபைல் ஃப்ரெண்ட்லினஸை வந்து ப்ராப்பராக இருக்குது. மொபைலில் எவ்வளோ டேட்டாஸ் வருது அந்த மாதிரி விஷயம் ப்ராப்பராக ட்ராக் பண்ணலை. அப்புறம் வந்துட்டு
இப்போ வந்து டேப்ல தனியா வரும், லேப்டாப்ல தனியா வரும், அப்புறம் மொபைல்ல தனியா வந்தது. பட் அதுல வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆப்ஷன்ஸ் வந்து அதுல கம்மியா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஸ் டிவைசஸ் ட்ராக்கிங். இந்த ட்ராக்கிங்கும் வந்து இந்த யூனிவர்சல் ரொம்பவே சொதப்பி சொதப்பி தான் கொடுத்துருக்கு. எக்ஸாக்ட் டேட்டா வந்து கிடைக்கல. இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு முன்னாடி இருந்தது, 2024க்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து டேக் மேனேஜர்ல மொபைலுக்கு தனியாக டேக் கொடுக்கும், லேப்டாப் தனியாக டேக் டேக் இல்ல, உங்களுக்கு டேட்டா கிடைக்குது பாத்தீங்களா? இப்போ வந்து நீங்க ஃபார்முலாஸ் போட்டு எடுத்துடலாம். இதோட இது வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்துருங்கிற மாதிரி தான் கூகுள் அனாலிட்டிக்ஸே வந்துச்சு. கூகுள் அனாலிட்டிக்ஸ் அதுக்கு முன்னாடியே இருந்தது. இது ஒரு அப்டேட். ஸோ இந்த அப்டேட் மூலியமா கிளியரா வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு மாறுச்சு. அந்த டேஷ்போர்டே வந்து மொத்தமா உங்களுக்கு சேஞ்ச். ரிப்போர்ட் எல்லாம் ஆமா, ரிப்போர்ட் எல்லாம் நீட்டா எடுக்கலாம், ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. யூசர் பிஹேவியர் பத்தி நிறைய விஷயம் தனித்தனியா ட்ராக் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்படி இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கன்ஃபியூஷன்ஸும் வந்து புதுசா இதை ட்ரை பண்றாங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் வந்தது. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த டேட்டா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். பட் அது வந்து ட்ராக்கிங் டிவைஸ் மாறினங்காட்டி மொபைல்ல இவ்வளவு பேர் வராங்க. அப்ப இந்த டேட்டா யூசர் பிஹேவியரை வந்துட்டு இது பண்ணும். ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே டேட்டா தான் கிடைக்கும். ஃபார்முலா போடுறங்காட்டி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ பர்டிகுலரா ஒரு டேட்டா என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் ஃபார்முலா போட்டு எடுத்துக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா யூசர் ஆடியன்ஸ் பற்றி நீங்கள் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஏபி டெஸ்டிங் பண்ணுறீங்களா? ஸோ அதே மாதிரி நான் பே பண்ணாமே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராடக்டோட கிட்ஸ் வந்து அதிகமாக போகுது, சிடிஏல காமிப்போம். சாரி, கூகுள் சர்ச் இன்ஜின்ல நீங்கள் வந்து ரேங்க் பண்ணுறீங்கல்ல. ஸோ 2 பேஜ் வந்து ரேங்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு பிளாக் ஒரு பேஜ் வந்து ரேங்க் பண்ணியிருக்கீங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. பட் கிட்ஸ் எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராக் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நிறைய பீப்புள் சர்ச் பண்ணுறாங்க. இதோட இம்ப்ரெஷன் இவ்வளோ போயிருக்கு, இதோட கிளிக்ஸ் வந்து இவ்வளோ நேரம் வந்துருக்கு, அது இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்துருக்காங்க, இல்லை எவ்வளோ மினிட்ஸ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கிடைச்சிச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து வெப்சைட்டோட கண்டென்ட் டிசைன்ஸையும் வச்சு இதுல இருந்து ஒரு அளவுக்கு கன்க்ளூஷன் வரலாம். ஒரு பேஜ்ல இருந்து உடனே உங்களுக்கு பவுன்ஸ் ரேட் அதிகமா வருது அப்படின்னா அந்த பேஜ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு வேலை நல்லா ஷோ ஆகும். வேற யாராவது கிளிக் பண்றாங்க அப்படின்னா 404 போகிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட மொபைல்ல ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணாம இருக்கிறது நிறைய வீடியோ இருக்கும். ஸோ அந்த பவுன்ஸ் ரேட்டை கம்மி பண்றதுக்காக இந்த டேக் மேனேஜர் ஸோ இது அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு வரலாம். ஸோ மெஷர்ஸ் பண்ணலாம். சேல்ஸு, லீட்ஸு, கன்வர்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் வந்துட்டு நீங்கள் இதுலேருந்தே கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிஸ்னஸோட ஸ்மார்ட்டான டிசிஷன் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் இப்போ போயிட்டு இருக்கு, எந்த ப்ராடக்ட் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு, இது ஏன் இந்த இடத்துல மூவ் ஆகுது, கரெக்டாக இந்த டிசம்பர் மந்த்ல மட்டும் ஏன் இது நல்லா பீக்ல போகுது, இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த டேட்டா வந்து சேவ் ஆகிடும். எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இயர்க்கு லாஸ்ட் இயர்க்கு இல்லை 5 years முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு. நீங்கள் எப்போ பிஸ்னஸ் இதோட கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து இதை ட்ராக் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகும். அப்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் பழைய டேட்டா எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை GA4 இருக்கும்போது அது மிஸ் ஆயிருக்கும். GA4 வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு இந்த டேட்டா ஃபுல்லுமே ஒரு சில பேருக்கு கிடைச்சது. பட் எல்லாருக்கும் பேக்கப் அது எடுக்கிற ஆப்ஷன் அப்போ வந்து அவ்வளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் மொத்தமா மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த டேட்டா எல்லாமே மிஸ் ஆச்சு. ஸோ அது போனது அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு வந்து ட்ராக் ஆப்ஷன் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு என்ன டேட்டா தெரியாம இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் ட்ராக் பண்ண போறோம். ஆல்ரெடி எடுத்த ரிப்போர்ட் இருக்குல்ல, மந்த்லி ரிப்போர்ட் எடுத்து அதெல்லாம் வச்சுதான் ஒரு கன்க்ளூஷனே பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல மெயினான செக்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரியல் டைம் இருக்கும், ரிப்போர்ட் இருக்கும், எக்ஸ்ப்ளோருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் அட்மிட். ஃபர்ஸ்ட் வந்து நான் தியரிட்டிக்கலாக சொல்லிடுறேன், அப்புறம் அந்த டேஷ்போர்ட் காமிக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்.
இதுல பாத்தீங்கன்னா ஹோம், ரிப்போர்ட், எக்ஸ்ப்ளோர், அட்வர்டைசிங் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ரியல் டைம் அப்படிங்கிறது வந்து இந்த சைட்ல அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் அதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வரும்னா டேட்டா, டிராஃபிக் என்ன, பேஜஸ் என்ன, கன்வர்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும். எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட், ஃபனல், யூசரோட ஜர்னி இதெல்லாம் வந்து ஸோ இந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ரியல் டைம் ஸ்னாப்ஷாட்ஸ், ஓவர் வியூ, ரியல் டைம் பேஜஸ் இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கலாம். பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து லீடு என்ன, ஆடியன்ஸ் என்ன, யூசரோட அக்விசிஷன் என்ன, இதெல்லாம் நான் இனிமேல் தான் உங்களுக்கு சொல்லவே போறேன். இந்த பர்டிகுலர் பட்டன் எதை பத்தி சொல்ல போகுது அப்படிங்கிறத பத்தி. ஸோ இந்த இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல இருந்து வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம் கேம்பெயின்ஸோட ரிசல்ட் என்ன, இதெல்லாம் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ல வந்துட்டு இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமைஸா நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஃபார்ம் சப்மிஷன் எவ்வளவு வருது, ஃபனல் எப்படி போகுது, ஃபனல் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். பிரெட் க்ரம்ப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த பாத் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த பாத் எடுத்துட்டு வந்து கொடுக்குறது. ஒரு ஃபனல் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பாத் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்க்கு போனாங்க, அப்புறம் கேட்டகரி போனாங்க. இது பல்க் டேட்டா மேம் இது டீச்சர்ஸ் ஆஃப் ஃபார்ம் எடுத்து நான் இது லாங் ப்ராசஸ் எனக்கு எடுக்க தெரியாது. அதுக்கப்புறம் ஃபில்டர் எல்லாம் நம்ம எடுக்கல. பேசிக் மட்டும் தான் இது எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 டேவே போகும். இல்ல ஜஸ்ட் கேட்டேன். ஓகே, ஆனா இது எடுக்கலாம் எடுக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும். எடுக்க தெரியாது. இது வந்து நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து டேட்டா உங்களால எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தனித்தனியா காமிக்கும். இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் எது யூஸ் பண்ணணும், மெட்ரிக்ஸ் வந்து எது யூஸ் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரி விஷுவல்ல வேணும், ட்ராப் டவுன்ஸ் என்ன, ரோஸ் என்ன, இது எல்லாமே கேட்குறது. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அவுட்புட் மாதிரி வரும். அதுல வந்து நீங்க டேட்டா எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த பாத்துலாம் கொடுத்தோம்னா இது எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்க பர்టిక్యుலரா இந்த லாஸ்ட் மந்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து நீட்டா கிடைச்சிடும். இன்புட்ஸ்லாம் நம்ம ஆமா, இன்புட்ஸ் எல்லாம் நீங்க தான் கொடுக்கணும். அந்த இன்புட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சீங்கன்னா மந்த்லி நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கஸ்டமைஸா ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். யூசரோட ஜேர்னி வந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃபனல் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த டெம்ப்ளேட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டேட்ஸ் மட்டும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். இது 1 டைம் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் யூசர் அப்படிங்கிற டேர்ம் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா எவ்வளவு பீப்புள்ஸ் வந்து யார் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது பர்டிகுலர் பர்சன் வந்து யூசர் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சைட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா 100 யூசர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதுதான் வந்து மீன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நியூ யூசர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த சைட்டை வந்து விசிட் பண்றாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் யூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க இல்லை, அதுல இருந்து எத்தனை பேர் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க இந்த மந்த்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேட் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு ஏப்ரல் டு மே அப்படிங்கிற மாதிரி. இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்க நடக்கும். இதுல வந்துட்டு உங்களுக்கு எடிட் கம்ப்ரஷன்ஸ், அப்புறம் ஷேர் பண்றது, இன்சைட்ஸ் பாக்குறது, கஸ்டமைஸ் பண்ற ரிப்போர்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சைட்ல வந்து. ஸோ இந்த இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நியூ யூசர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றாங்க. 100 பீப்புள்ஸ் உள்ள இருக்காங்க. அதுல 70 பீப்புள் ஆல்ரெடி உள்ள வந்தவங்க. இந்த 30 பேர் வந்து புதுசா எழுதுறாங்க. இந்த சைட்ல இருந்து ஆட் மூலியமா வந்துருக்கலாம், எஸ்டிஓ பண்ணலாட்டி வந்துருக்கலாம், இல்லாட்டி டைரக்டா லிங்க் போட்டே வந்துருக்கலாம். இது எல்லாத்தையும் மீன் பண்றதா வந்துட்டு இந்த நியூ யூசர் அப்படிங்கிறது. செக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இப்போ சில சமயம் ஆட் பார்த்துட்டு டைப் பண்ணி வந்தாங்கன்றாங்க ரிட்டர்ன் யூசர்ல தான் ரிட்டர்ன் யூசர்ஸ் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த சைட்டுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகுறீங்க. இந்த சைட்டே என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, அது ஒரு ரிட்டர்ன் யூசர்ஸ் வராங்க. நியூ யூசர்ஸ் ஆர்கனைஸ் ஆயிடுச்சுன்னா பேசிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்டேட் ஆயிடுச்சு. முன்னாடி அதுக்கப்புறம் நியூ யூசர்ஸ் அப்படிதான் இருக்கு. இந்த நோட்டீஸ் இல்ல நியூ யூசர்ஸ் வந்து இப்போ சொல்ற மாதிரி ஆடை கிளிக் பண்ணிட்டு அது என்ன வெப்சைட்னு சொல்லி சர்ச் பண்ணி ஆர்கானிக்கா வராங்கல்ல, அந்த இது வந்து ரிட்டர்ன் யூசர்ஸ் ஒரு வரும். விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நியூ யூசர் அப்படிங்கிறது அந்த சைட் என்னன்னே தெரியாது.
ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகுறீங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்க டேட்டா எடுத்து நெக்ஸ்ட் டைம் நீங்க எது மூலியமா வேணும் வந்தா அந்த கிராஸ் நெட்வொர்க் தான் சொல்லுவோம். ஆல்ரெடி இந்த பர்சன் வந்து ஆட் மூலியமா வந்திருக்காரு. இப்போ யூடியூப் பார்த்து வராது கிராஸ் நெட்வொர்க் அது அவ்வளவுதான். வந்து பேர் மாறிடுச்சு எனக்கு இல்ல கிராஸ் நெட்வொர்க் புதுசா பாக்குறேன். யூஐ வந்து மாறுது. இந்த இல்ல டேஷ்போர்ட் க்ளோஸ் நெட்வொர்க் கிராஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு யூசர் பெய்டு மூலியமா மட்டும் வரல. யூடியூப் மூலியமா வராது, ஆர்கானிக் மூலியமா வராது, பெய்டு மூலியமா வராது. அந்த பர்சன் ஒண்ணுதான், ஆனா நிறைய இடத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கிராஸ் கிராஸ் நெட்வொர்க் நெட்வொர்க் ஒவ்வொருத்தரும் கிளிக் பண்ணிட்டாங்க. ஆக்சிடென்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு சிடி வரும், எஸ்டிஓ பண்றீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சிடி வரும். இல்ல கால்ஸ் ஏதாவது கூகுள் டேப் சாரி கூகுள் மை பிசினஸ்லயும் வந்து உங்களுக்கு கால் ஆப்ஷன்ஸ் வரும், இல்ல வெப்சைட் ஆப்ஷன்ஸ் வரும். அங்க கிளிக் பண்ணி உள்ள வரீங்க அப்படின்னா அதுவும் வந்து கிராஸ் நெட்வொர்க்ல வரும். ஒரே பர்சன் நிறைய வெப்சைட் இன்கம் கம்யூனிகேஷன் வந்து கவுண்ட் தானா இல்ல இந்த வேற ஏதாவது பெர்சன்டேஜ் பண்ணுவாங்க இந்த இடத்துல வரும் லைக் பெய்ட் செஷன் ஆகலாம் அது இந்த மந்த் கஸ்டமைஸ் பண்ணி அந்த யூசர்ஸ் வரும். எப்படி ரெஃபரல் பண்ணி வருவாங்க? ட்ராக்கிங் போறாங்கல ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் இது பண்றது. சோ நெக்ஸ்ட் செஷன். இந்த செக்ஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் விசிட்டர் ஒருத்தங்க என்டர் ஆகுறாங்க ஒரு பேஜ்குள்ள மட்டும் பார்க்காம நிறைய செக்ஷன்ஸ்குள்ள வராங்க அப்படின்னா அந்த செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மீன் பண்ணும். இது வந்து இந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு வராது, உள்ள எங்க இருந்து பாக்குறீங்கன்னா தான் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அப்படிங்கிறது சொல்றீங்க. செக்ஷன் வந்து இங்க இல்ல மேம், அது வேற எதுல நீங்க உள்ள பாருங்க யூசர் அக்வசிஷன்ல பாக்குறீங்க அப்படின்னா வரும். ஒருவேளை அந்த செஷன் அப்படிங்கிற வேர்ட் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் இருக்கும். இது என்கேஜ்மெண்ட் செஷன் ஒரு ஆக்டிவ் யூசர்ஸ் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வருது பாத்தீங்களா. பர்டிகுலரா இந்த செக்ஷனோட மீனிங் அதுதான். என்னன்னா ஒரு யூசர் வராங்க ஹோம் பேஜ் மட்டும் விசிட் பண்ணல, ஹோம் பேஜ்க்குள்ள வந்து ப்ராடக்ட் பேஜ்க்குள்ள வந்து இன்னொரு பிளாகுக்கு ரீடைரக்ட் ஆகி திருப்பி அந்த ப்ராடக்ட் பேஜ்க்கே வந்துட்டு வெளியில போயிடுவாங்க. சோ மொத்தமா வந்து ஒரு 1 minute ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க இந்த பேஜ் மட்டும் பாத்தீங்க நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அது செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பர்சன் வந்து செக்ஷன். ஒரு பர்சன் வந்து என்டர் ஆகுறாங்க மொத்தமா பார்த்துட்டு அப்புறம் வெளியே போறாங்க. நிறைய எடுத்துட்டு போன ஆளுதான் கிராஸ் நெட்வொர்க் வருவாங்க. கிராஸ் நெட்வொர்க் வந்து வேற கூகுள்ல சர்ச் போட்டு வரது ஒரு நெட்வொர்க். யூடியூப் ஆட் பார்த்துட்டு திருப்பி அதே இதுக்கு வரது அது ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட் பார்த்து வரீங்க. எல்லாமே சேர்த்து கிராஸ் நெட்வொர்க் தான் சொல்றாங்க. திருப்பி அது ஒரே உள்ள இருக்கிறதுக்குள்ளவே வரது கிராஸ் நெட்வொர்க் கிடையாது. வேற உள்ளேயே நடக்கிறது வந்து செக்ஷன் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பேஜ் வியூ அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பேजेस பாத்துறாங்க. ஒரு பர்சன் உள்ள வந்திருக்காங்க அந்த செக்ஷனுக்குள்ள தான் வராங்க, ஆனா அந்த பேஜ் வியூவோட சேர்ந்து வரப்ப ஒரு யூசர் 5 ப்ராடக்ட் பாத்துருக்காங்க, இல்ல ஹோம் பேஜ் பாத்துருக்காங்க, உள்ள கேட்டகரிக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜ் பாத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா கோர்ஸ் பேஜ் பாத்துருக்காங்க, அப்புறம் வெளியே போயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்றதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேஜ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூசர் எவ்வளவு பேஜை வியூ பண்ணாங்க அப்படிங்கிறது மீனிங். என்கேஜ்மெண்ட் டைம் இதெல்லாம் வந்துட்டு இதோட மீனிங் அது தனியா எழுதி வச்சுக்கோங்க. இதுல செஷன் என்ன யூனிட்ல இருக்குது 1.03 போட்டுக்கிறது என்னங்க டைம் ஆவரேஜ் சொல்றாங்க. இல்ல ஒரு யூசர் வந்துட்டு ஆவரேஜா எவ்வளவு இது வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்க செகண்ட்ஸ் அந்த மாதிரி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க டைம் செகண்ட்ஸ்னே போட்டுக்கிறது எதுவுமே யூனிட்ல போடலையா. ஆவரேஜ் இவ்ளோ பேர் வந்திருக்காங்க ஆவரேஜா எவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்குன்னு வைப்பாங்க. அந்த மாதிரி டைம் இல்ல உங்களுக்கு எத்தனை யூசர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது 100% இருந்து இங்க கால்குலேட் ஆகி வரும். புரியுதா? அந்த இது மேல ஹவர் பண்ணுங்க. கவுண்ட் இருந்து ஒரு certain percentage வந்து உங்களுக்கு வரும். பெருசா பார்க்கணுமா? இது டீடைலா பார்க்கணுமா? இந்த ஈவென்ட் கவுண்ட் எல்லாம் சும்மா கேட்கணும். இதெல்லாம் வேணுமா? இல்ல ஆக்சுவலி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா இதோட மீனிங் தான் சொல்லிட்டு என்ன டேஷ்போர்ட் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. அல்ல இதெல்லாம் வேணுமான்னு கேட்கணும். அந்த டூல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்கல லைக் இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டா வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்து ஒர்க் பண்ணணுமா லைக் பண்றீங்க அப்படின்னா அந்த மெட்ரிக்ஸோட பேர் தெரியும். அந்த மெட்ரிக்ஸ் வேணுமா நினைக்கிறாங்க. அது கேக்குறாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டேஷ்போர்ட் பார்க்காதீங்க, சொல்றத எழுதிடுங்க, அப்புறம் சொல்றப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் டைம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூசர் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. பவுன்ஸ் ரேட் என்கேஜ்மெண்ட் டைம்னா என்ன? எவ்வளவு நேரம் பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 10 யூசர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த 10 யூசரும் ஒரே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து ஈஸியா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் ஷோ ஆகும். அதுல நிறைய கன்ஃபியூஷன் காமிச்சு ஒரு சில விஷயம் உங்களுக்கு பார்த்தா புரியாது, அதுல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி அது ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணி தான் நீங்க அந்த ரிசல்ட் பண்ணுவீங்க. இது கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். போடுறேன் கிளைண்ட் ஒண்ணுனா கேட்கணும், அவங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆகுது. அதான் உங்களுக்கு அந்த மெட்ரிக்ஸ் தெரியும், அது நீங்க அதுக்கப்புறம் எனக்கு காமிக்க மாட்டேன், இன்னும் அவர் கேட்குறது இல்ல. அது எல்லா டவுட்டும் இம்பார்ட்டன்ட் தான், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தரது இல்ல, இது எல்லாமே வந்து தனித்தனியா ஒரு இடத்துல இருந்து செப்பரேட் ஆகி வருது. ஒரு யூசர் 10 பேர் வந்திருக்காங்கன்னா அந்த 10 பேரோட ஆவரேஜ் டைமிங் என்ன, ஒரு யூசரை காமிக்காது. ஒரு நாளைக்கு எவ்வளவு யூசர் வந்திருக்காங்க பர்டிகுலரா அந்த பேஜ்க்கு அப்படியே மைனஸ் பண்ணிட்டு வரும். பவுன்ஸ் ரேட்டையும் சேர்ந்து இது மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கும். இந்த மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான் கொடுப்பாங்க, 100%க்கு இங்க எவ்வளவு பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது நீங்க போட்டு எடுக்கிற மாதிரி. இதுல பவுன்ஸ் ரேட் காமிக்கிறது முன்னாடி காமிச்சு இப்ப காமிக்கிறது அது தனியா ஒரு டேட்டா நிறைய யூஏ வந்து இதுல மாறிட்டே தான் இருக்கும். டேர்ம்ஸ் வந்து நீங்க எப்பவுமே படிச்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பவுன்ஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஆக்ஷனுமே எடுக்காம ஒரு யூசர் வந்து 3 செகண்ட்ஸ்லயே வெளியே போறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து பவுன்ஸ் ரேட். நெக்ஸ்ட் டிராஃபிக் ஃபோர்ஸ். டிராஃபிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எது மெயின் பண்ணுதுன்னா அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு யூசர் வராங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் 10 செகண்ட் பார்த்துட்டு செகண்ட் பேஜ்ல 3 செகண்ட்ல வெளில போயிட்டாங்க. இல்ல அப்படி வராது. ஒரு வெப்சைட்ங்கிறது ஒரு டொமைன் அப்படிங்கிறது மொத்தமா தான் எடுக்கும். எதுவுமே எந்த ஆக்ஷனும் எடுக்காது, எதுவுமே பண்ணல 3 செகண்ட்ஸ்ல அப்படியே ஒரு பேஜ்க்குள்ள போயிட்டு போறாங்கன்னா அந்த ஹோம் பேஜ் சேர்ந்து தான் கால்குலேட் பண்ணும். ஸோ 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் 1 மினிட் அப்படிதான் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனா எஸ்சிஆர்பிக்குள்ள போயிட்டு கூகுள்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்றாங்கன்னு வைங்க, அந்த ப்ராடக்ட் உள்ள போயிட்டு 3 செகண்ட்ஸ் கூட இல்லாம வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அது எந்த பேஜ் உள்ள வராங்களோ அந்த பேஜ்ல 3 செகண்ட் இருக்கும். 3 செகண்ட் அது மினிமம் இருக்கும். 3 செகண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓபன் பண்றதுக்குள்ளே அது ஓபன் ஆகி செக்ஷன் வேல்யூ அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் எல்லாம் காமிச்சீங்கன்னா பவுன்ஸ் ரேட் தான். அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட். ஒரு யூசர் உள்ள வராங்க அப்படின்னா கொஞ்சமாவது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில போயிட்டாங்க அப்படின்னா கூகுள் நெக்ஸ்ட் டைம் இந்த சைட்டை ரெஃபர் பண்ணலாம். இது எக்ஸாக்டா ஒரு ஹியூமனோட சினாரியோ மாதிரி தான். நீங்க ஒருத்தங்களை ரெஃபர் பண்றீங்க, அவங்க ப்ராப்ளம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அங்க ஒரு கெட்ட போய் வரும். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்க கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டிராஃபிக் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது, கூகுள் இன்ஸ்டாகிராம்ல வந்தாங்களா, டைரக்டா டைப் பண்ணாங்களா, ரெஃபரன்ஸ் மூலியமா வந்தாங்களா, இதெல்லாம் சேர்ந்து வருதுதான் இந்த டிராஃபிக் சோர்ஸ். ஆக்விசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா எந்த சேனல்ல இருந்து வராங்க அப்படிங்கிறது. எந்த சேனல்ல இருந்து வராங்க, எதுல இருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு உள்ள வராங்க அப்படிங்கிறது புரியுது. இந்த டிராஃபிக் சோர்ஸ் ஆக்விசிஷன் இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுது. டிராஃபிக் சோர்ஸ்னா எந்த இதுல இருந்து எந்த வெப்சைட்ல இருந்து வராங்கன்றது. வெப்சைட் எப்படி லைக் எந்த சோர்ஸ், லைக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸா இல்ல கூகுள் ஆட்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடும். இது என்ன அப்படின்னா இவங்க எப்படி வராங்க, எந்த சேனல்ல இருந்து வராங்க. அதனால இப்ப அந்த ஆர்டர் இருக்காங்க. இது வந்து எந்த சேனல்ல இருந்து வராங்க அப்படிங்கிறது. இவங்க எங்க இருந்து வராங்க அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, ஏதோ ஒரு சோஷியல் மீடியால இருந்து வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம். எக்ஸாக்ட் சோர்ஸ் அது வந்து ஒரு குரூப் பண்ணி எக்ஸாக்ட்டா வரும், இல்லனா அது வந்து மெட்டான்ற மாதிரி இருக்கும். இல்ல சோஷியல் மீடியா
தனி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா? இல்ல கேக்குறேன். நீங்களும் முடிச்சிருக்கீங்க. அவங்க இவ்வளவு டவுட் கேக்குறதுனால உங்களுக்கு தெரியல. ஒர்க் பண்ணிருக்கனால அப்போ கிளைண்ட் கேக்குது என்னன்னு எல்லாம் பண்ணலாம். சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்க. தனி அதான் எனக்கு சொல்லிட்டோம். அதுக்கு தனி ஒரு ஆள் இருக்கணும். நம்மளது எல்லாம் சேர்ந்து மானிட்டர் பண்ணணும். வேலை கொடுத்துட்டு விஆர்எஸ் கன்சல்டன்ட் தான் நம்ம பேசணும். பேசும்போது அவங்க டவுட் கேட்கும். எதுக்கு தெரியுமா? அப்படியே சர்டிஃபிகேட் எல்லாம் வெயிட் பண்ண தெரியாம எப்படி இன்ஜினியர் எவ்வளவு வேணும் இதெல்லாம் கூடி இருக்குது. ஆவரேஜ் எஜுகேஷன் டைம் எவ்வளவு அப்படிதான் கேட்குது. அதனால நான் பார்க்க மாட்டேன். டிராபிக் சோர்ஸ் என்ன அப்படின்னா அவங்க எதுல இருந்து அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இன்ஸ்டாகிராம் இருக்கா, ஃபேஸ்புக் இருக்கா, இல்ல டைரக்டா சர்ச் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது டிராபிக் சோர்ஸ். அக்விசிஷன் அப்படிங்கிறது பர்டிகுலரா என்ன சேனல்ல இருந்து வந்திருக்காங்க, பெய்டு ஆட் மூலமா வந்திருக்காங்களா, எஸ்இஓ மூலமா வந்திருக்காங்களா அப்படிங்கறத சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல காமிச்சது அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல காமிச்சது லைக் பேட் ஆர்கானிக் பேட்ல பேர் வந்திருக்காங்க. சோ இந்த டிராபிக் சோர்ஸ் என்ன அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணி வருது, இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணி வருது, ஃபேஸ்புக் ஆட்ல சர்ச் பண்ணி வருது. எக்ஸாக்ட் பிளேஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு இது சொல்லுது. இதுல சோஷியல் மீடியான்னு இருக்குங்க. இது அக்விசிஷன். சோஷியல் மீடியா பெய்டு வரும், சோஷியல்னு தனியா வரும், சோஷியல் மீடியான்னு வரும், சோஷியல்னு தனியா வரும், ஆர்கானிக் சர்ச்னு வரும், பெய்டு சர்ச்னு வரும், ரெஃபரன்ஸ்னு வரும், டைரக்ட்னு வரும். இதோட ஃபேமிலியை சொல்றதுதான் இது. கூகுள் அப்படின்னு காமிக்காம உங்களுக்கு தனியா அந்த போய் அதோட அந்த URL பார்க்க முடியுமா? எந்த URL ல இருந்து வந்து கஸ்டமைஸ் பண்ணா பார்க்கலாம். கொஞ்சம் பிராடர் தான் அது. ஆமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது அனலிட்டிக்ஸ்ல போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த டேட்டா வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு உள்ள போகணும். ஜிபிடி, ஜெமினி இதுல எல்லாம் வந்து எக்ஸாக்ட்டா என்ன ப்ராப்ளம், இதுக்கு எப்படி டேட்டா எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுவே அந்த ஃபார்முலா மாதிரி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போகணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதுலயே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து அப்புறம் கொடுக்கணும், இல்லாட்டி கன்ஃபியூஸ். அதே மாதிரி இந்த யூஐ வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா கூகுள் அப்டேட் பண்ணிருக்கோம். இதையும் நீங்க படிச்சுதான் இருக்கும். இந்த அக்விசிஷன்ல என்ன டிராபிக் சோர்ஸ்னா என்னன்னு புரியுது. நெக்ஸ்ட் கிராஸ் நெட்வொர்க். கிராஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா மிக்ஸ்ட் ஆஃப் ஆட் நெட்வொர்க். நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்குது ஆட் நெட்வொர்க்கா இருக்கட்டும், இல்ல டைரக்ட் சர்ச்சஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு எஸ்இஓவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு யூடியூப்ல வந்திருக்கு, டிஸ்பிளேல வந்திருக்கு, கூகுள் ஆட்ஸ்ல வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு சேர்க்கிறது தான் உங்களுக்கு கிராஸ் நெட்வொர்க். ஸோ இந்த கிராஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து வெறும் ஆடோட நெட்வொர்க் மட்டும்தான். நீங்க எஸ்இஓ பண்றது இது காமிக்காது. ஆனா எஸ்சிஆர்பில ரேங்க் இருக்கு பாத்தீங்களா, ஆட் பண்றப்ப ஸ்பான்சர்னு வரும்ல, அந்த ஸ்பான்சர் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல மட்டும் வராது, தேர்ட் பேஜ் செகண்ட் பேஜ்ல இருந்து தேர்ட் பேஜ் வரைக்கும் வரும். பாட்டம் ஆஃப் தி பேஜ்ல பாத்துட்டீங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்க, பேஜஸ் வந்து மாறி இருக்கு. கிராஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது லிசன் பண்ணுங்க. கிராஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா மிக்ஸ்ட் ஆஃப் ஆட் நெட்வொர்க். எங்க எல்லாம் ஆட் ரன் பண்றீங்களோ அதுல இருந்து கிராஸ் ஆகி வராங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஆட் நெட்வொர்க். இல்ல அதுதான் வந்துட்டு உங்களுக்கு சோஷியல் அந்த என்ன ஆடோட பேரோ அது மாதிரி கேம்பெயின் என்னன்ற மாதிரி காமிக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு அது எங்க ஷோ ஆயிருக்கு அப்படிங்கறத காமிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிறது கூகுள் வந்துட்டு உங்களுக்கு எஸ்சிஆர்பி வரும், இது வந்துட்டு உங்களுக்கு சோஷியல்ல வரும். ஸோ இது வந்து தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கும். பெய்ட் சோஷியல் காமிக்கும். டிஸ்பிளே ஆட்ஸ் பண்ணிருக்கீங்களா, யூடியூப் பண்ணிருக்கீங்களா, கூகுள் ஆட்ஸ் பண்ணிருக்கீங்களா, இதுல இருந்து எந்தெந்த பீப்புள்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அது இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். எக்ஸாக்ட் டேட்டா வந்து நீங்க எப்போ சொல்ற டேட்டா வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் காமிக்கும் இருக்கு. பட் நீங்க உள்ள போய் ஃபார்முலா அப்டேட் பண்ணி தனித்தனியா இருக்கு. ஃபார்முலா ஃபில்டர் பண்றீங்களா, ஆக்சுவலா ஃபார்முலா தான் சொல்லுவோம். அந்த டேர்ம் வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம்.
பிக்சல் இது பண்றதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவீங்க? இன்னும் அது எடுக்கல. அதெல்லாம் செக் பண்ணி சொல்லுங்க. ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிற பர்டிகுலர் டேர்ம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. வீடியோ கிளிக் பண்றீங்களா, வீடியோ டவுன்லோட் பண்றீங்களா, இல்ல ஸ்க்ரால் பண்றீங்களா, இல்ல ஏதாவது இமேஜ் கிளிக் பண்றீங்களா, டவுன்லோட் பண்றீங்களா, இந்த எல்லா ஆக்ஷனையும் சொல்றது ஈவெண்ட் அப்படிங்கிற பர்டிகுலர் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கோலை கம்ப்ளீட் பண்றது, சைன் அப் பண்றது, சைன் பண்றது மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது, ஆட் கார்ட் கொடுத்து அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கன்வர்ஷனுக்குள்ள வரும். ஒரு கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க டேர்ம்ல. நெக்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் சிமிலர் யூசர்ஸ். ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரிப்பீட்டடா வராங்க, போன்ல இருந்து வராங்க, லேப்டாப்ல இருந்து வராங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் அதுவே கொடுக்கணும். அது ஒரு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இல்லையா. ஸோ இந்த டேர்ம் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் இல்லைப்பா எனக்கு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கும்போது நிறைய பேர் வராங்க. அது தானாகவே கொடுக்கும்போது அதை நம்ம தான் ஷாப் எடுக்கணும். எல்லாம் நீங்க ஃபில்டர் பண்ணுறது. இதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க ஃபார்முலாஸ் போட்டு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட். ஸோ இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஸோ இதுல கூகுள் அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க ஒரே நாள்ல 10 டேட்டா எடுக்க முடியும். டெய்லி நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க உள்ள போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் தான் ஆகும். டெய்லியும் டேட்டாவை எடுத்து கூகுள் ஷீட்ல அப்டேட் பண்ணி வைக்கணும். இந்த நாளைக்கு பர்டிகுலரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஓல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வைக்கணும். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் ஒர்க் பண்றீங்க. ஸோ ஒன்று டெய்லி வந்து ட்ராக் பண்ணிருக்கணும், இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் ட்ராக் பண்ணி வைக்கணும். லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். மினிமம் இந்த கூகுள் இந்த 3 டூல் இருக்கு பாத்தீங்களா, அனலிட்டிக்ஸ், சர்ச் கன்சோல், கூகுள் டேக் மேனேஜர். ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா இந்த 3ஐயும் ஒரு 6 மாசம் நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புதுசா போறீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் ஸ்டெப்பா தான் நீங்க போயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க போனோடனே கூகுள் ஷீட்லயோ இல்லை கூகுள் டாக்குமெண்ட்லயோ இதுக்கு நீங்க எல்லா ஒர்க்குக்கும் வந்து நீங்க தனித்தனியா ஷீட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். போனோடனே உங்க சீனியர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா உங்களுக்கு புரியாம போயிடும். தனித்தனியா டேட்டாஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. அதுல எவ்வளவு கன்வர்ஷன்ஸ் ஆயிருக்கு, லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் என்ன நடந்திருக்கு, கிளிக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ரெஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். அப்பதான் அந்த கீவேர்ட் என்ன போட்டதனால உங்களுக்கு அது ரீச் வந்துருக்குறது அந்த ட்ராக்கிங்காகவா கூகுள் சர்ச் கன்சோல் அந்த ட்ராக்கிங்காக நீங்க சொல்றீங்க. ட்ராக்கிங் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இது நீங்க ஏதாவது தப்பா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற டேட்டா கிடைக்கலன்னா நீங்க தப்பா மட்டும்தான் பண்ணீங்க. டேட்டாஸ் தனித்தனியே எடுத்து வைங்க. இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுத்து வைங்க. இந்த கிளாஸோட இது வந்து முடிஞ்சிட போறது இல்லை. இது வந்து நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு எல்லாம் சில டைம் கிளைண்ட்ஸ் என்ன கேட்க முடியுமா, லாஸ்ட் டேட்டா அதுக்கப்புறம் இந்த டேட்டா கம்பேரிசன் கேட்கும். அப்போ யூஸ் ஆகும். அப்போ வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க பாயிண்ட்ஸும் தனித்தனியா எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க டெய்லி ட்ராக் பண்றப்ப இந்த பேஜ் இந்த மந்த்ல டவுன் ஆச்சு, ஆனா இந்த பேஜ் அப்பா இருக்கு. ஸோ சம்திங் நடுவில் ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த ப்ராடக்ட் அந்த டைம்ல மட்டும் நிறைய பேர் கேட்கலாம். இந்த கோர்சஸ்லாம் எடுத்துக்கிங்க அப்படின்னா ஐடி கார்ட்ல எல்லா டைமும் அந்த கோர்ஸ் வந்து இது ஆகாது. அவங்க வந்து சைன் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்ஸ் நிறைய இருக்கும் அந்த டைம்லயும் சரி, இல்ல நல்லா பீக் ஆசையும் சரி, அது பர்டிகுலரா ஆட்ஸ் ரன் பண்ணி யூசர்ஸ் உள்ள கொடுக்கும். இந்த மூட்ல யூசர்ஸ் வந்து லைக் இப்போ ரன்னிங் ஆட் அதுக்கு கரெக்டாக தனியாக நோட் பண்ணுவோம். அந்த மாசம் என்ன கன்வர்ஷன் தனியாக நோட் பண்ணுவோம். இப்போ கமெண்ட் ஆகும் எல்லாம் கேக் அதுக்கு டேட்டா தனியாக வச்சுக்கோங்க. நீங்க டேட்டா வச்சிருப்பீங்க. ஒரு கம்பெனி கூட ஒர்க் பண்றப்ப மெயினா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சேல்ஸ்ல வந்துட்டு கால் மிஸ் அவுட் ஆகும். ஆனா உங்ககிட்ட டேட்டா இருக்கும், அங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க ஒரு டேட்டா எடுக்கலாம். ஓகே, அப்போ வந்து அதுக்கு ரெக்கார்ட் அதுக்கு ஆப் இருக்குது. லைக் ஸோ கோயிங் ரெக்கார்டிங் அபாஷன் சொல்லிட்டு ஆப் இருக்குது. அதுக்குள்ள நிறைய பேஜ் ட்ராக் கால்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க. அது வெரி கம்பேர் பட் என்னன்னா டெய்லி கால்ஸ் வரும். இங்க இருந்து எவ்வளவு கால்ஸ் போயிருக்கு, 6 கால் வந்திருக்கு அப்படின்னா பர்டிகுலரா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் கிளிக் பண்ணி 6 கால் வந்திருக்கு அப்படின்னா இங்க வந்து 8 இருந்ததுன்னா சம்திங் உள்ள ஏதோ நடந்திருக்கு. அப்போ ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி அதை எடுப்பாங்க. சேல்ஸ் டீமும் டிஎம்மும் சரி, இங்க டேட்டா எடுத்து அப்புறமா நீங்க சேல்ஸ்க்கு போடுவீங்க. இல்லாட்டி அவங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ண மாட்டாங்க.
இந்த டேட்டா வச்சுட்டு தான் நீங்க பேசணும். மேம் இங்க முன்னாடி இது சார் பார்த்துக்கோங்க. SUT இல்ல அது 2 நம்பர் தானே ட்ராக் பண்ணா தெரியும். நீங்க ட்ராக் பண்ணி மோஸ்ட்லி சேல்ஸ்ல வந்து இதுக்கு மட்டும் கால்ஸ் வராது, நிறைய கால்ஸ் வரும். ஸோ என்ன ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எஸ்இஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வெப்சைட் மூலமா எவ்வளவு கிளிக் வந்தது, சேல்ஸ்ல எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். வந்து லைக் கேக்க சொல்லுங்க எதை பார்த்துட்டு நீங்க கால் பண்றீங்கன்றத அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவங்க கேட்கணும். ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கால்ஸ் வச்சு நீங்க எடுப்பீங்க. பர்டிகுலரா இந்த டைம்ல தான் ஆட் ரன் ஆயிருக்கு, இல்ல இந்த டைம்ல தான் வந்துட்டு நிறைய கிளிக் வந்திருக்கு எனக்கு, ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல உங்களுக்கு எவ்வளவு கால்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1 hour 2 hourல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா உங்களுக்கு எத்தனை கால் வந்ததோ அது எல்லாம் என்னோட கால்னு நான் sales team கிட்ட you go and say about location also. எந்த லொகேஷன் கால் வந்து because அது ஒரு ரீடிக்ஷன் சென்டர். அப்போ கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது யூஸ் ஆகும் டேட்டா. அதான் இந்த லொகேஷன் ஒவ்வொண்ணா நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது. மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுதான் ஒவ்வொன்றா ஃபில்டர் பண்ணி நீங்க தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த டைம் பீக் ஹாஸா அதுல எவ்வளவு கால்ஸ் வந்தது அப்படிங்கிறது. இது இப்போ உங்களுக்கு வராது, ஒரு 6 months 1 yearக்கு மேலதான் இந்த 3 பிளாட்ஃபார்மே உங்களுக்கு யூஸ் பண்ணவே கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. இது எல்லாத்தோட கையிலயும் டக்குனு கிடைச்சிடாது. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் கொடுத்துருவாங்க, பட் மிடில் லெவல் கம்பெனி லார்ஜ் லெவல் கம்பெனிலாம் இது உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கே 1 வருஷம். அது என்னங்கிறத ட்ராக் பண்ண ரிப்போர்ட் உங்களை வந்துட்டு ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ராப்பரா போட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க. அந்த 6 months to 1 year இதுதான் உங்க ஜாபா இருக்கும். அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க டேட்டா கொடுப்பீங்க. ஒரு வெப்சைட் போனோம்னா அந்த நம்பரை காப்பி பண்ணிட்டு அப்புறம் ஃபோன்ல போட்டு தான் போறேன். டைரக்டா கிளிக் பண்ணி போட மாட்டேன், அப்புறம் ட்ராக் பண்ணணும். அது கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு போகும், ஆனா நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க, இம்ப்ரெஷன்ஸ் கால்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிருக்கீங்க, டைரக்டா போயிருக்கீங்க. நீங்க கால்ன்றது எப்படி தெரியும் கேக்குறாங்க, கன்வர்ஷன் கால்ன்றது எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? எல்லாத்தோட டேட்டாவும் ட்ராக் ஆகாது, பட் நீங்க ஏதோ கிளிக் பண்ணிருக்கீங்க, ஓகே அந்த டேட்டாவை காப்பி பண்ணிருக்கீங்க, நீங்க கிளிக்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன் எதுவுமே வந்துருக்கீங்க, அந்த வெப்சைட் கூட கிளிக் ஆகி வந்திருக்கீங்க, அந்த ஆக்ஷன்ல நீங்க இருக்கல. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கால் வந்தது அப்படின்னா என்ன டைம் நல்லா இருக்கும், நான் என்னோட அசம்ஷன் தான், பட் ப்ராப்பரா பண்ண இதை ட்ராக் பண்ணிருக்கோம். APIs யூஸ் பண்ணி இதை பண்ண முடியும். API யூஸ் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு, ஏன்னா நான் இப்போ வரைக்கும் தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணதில்ல, சேல்ஸ் கூட டைரக்டா போய் தான் பேசிட்டேன். ஸோ எனக்கு அந்த ஐடியா இன்னும் வெப்சைட்ல என்ன இன்டிகிரேட் பண்ண தெரியும், எனக்கு கரெக்ட் தெரியாது. நான் டேட்டா இருந்துச்சு செக் பண்ணிட்டு சொல்றேன். இன்னும் இருக்குமா எனக்கு தெரியாது. ஓகே, ஆனா அவர் கரெக்டா சொல்லிருக்காரு, இது மூலமா தான் கால் பண்ணிட்டேன்னு இருந்துச்சு. என்ன மாதிரி சொல்லுங்க. We used to say like இதுக்குள்ள like paid search னு காமிக்குது, இல்ல என்ன சொல்ல direct search னு ஆப்ஷன் இருக்குதுல, they use direct தான் நமக்கு அதிகமா இருந்துச்சு. அப்ப they will say this does not come directly, they have seen the ad and they have come inside. அந்த மாதிரி டீடைலா சொல்றதுக்கு என்னமோ இருந்துச்சு, அப்படி என்னமோ ஒரு டூல் உங்ககிட்ட போடுவாங்க கூட இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த டேட்டாவை நீங்க போய் காமிச்சீங்க அப்படின்னா ஒரு ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இத பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க டேட்டா எடுத்துட்டு போறீங்க, அந்த விஷயமும் நல்லா ஈஸியா பண்ணிக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு பேசுறாங்க, நீங்க உங்க பாயிண்ட எந்த அளவுக்கு சொல்றீங்க, எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்றீங்க, அவங்க பேசுறத நோட்டீஸ் பண்ணி நீங்க டேட்டா காமிக்கணும். நீங்க பாட்டுக்கு பிளைண்டா போய் நின்னீங்கன்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீங்க ஒர்க்கே பண்ண இதெல்லாம் டைரக்டா உங்களுக்கு கூட அவங்க சொல்லிடுவாங்க. எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களோ ஆர்கானிக் சர்ச்க்கும் டைரக்டா வந்து சொல்லுங்க, டைரக்டா வெப்சைட்ல போடுறாங்க. ஆர்கானிக் பர்టిక్యులரா ஏதாவது கீவேர்ட் போடுவாங்க. like ஒரு keyword search பண்றேன், we are already doing ad க்கு we have given that keyword, website கீழ வருது. அப்ப என்ன ad we are given another person, தனி ஒரு ஆள் தான் ரன் பண்ணிட்டு இருக்குது. அப்ப அவருக்கு நமக்கு இடையில காம்படிஷன் கண்டிப்பா like it will be there, right? work பண்ணும்போது இருந்துச்சு. அதுதான் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்னா வந்து அது பெய்டுன்னு வந்து இன்னும்னா அவர் என்ன சொல்றது தெரியுமா, அந்த ஆளு ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்றது தெரியுமா, கால்ஸ் எல்லாமே ad மூலமா தான் வருது, டைரக்டா ஒண்ணு என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கிளிக்ஸும் இம்ப்ரெஷன்ஸும் எடுத்து கூகுள் சர்ச் கன்சோல்ல இருந்து காமிக்கணும். அப்போ நீ உங்க டேட்டா ப்ரூவ் பண்ணதுக்கு என்னமோ இன்டிகிரேட் பண்ணிருங்க. அதான் கூகுள் டாக் மேனேஜர்ல நீங்க கால் ஆக்ஷனுக்கு நீங்க போட்டு வச்சீங்கன்னா நீங்க ஃபார்ம் சொல்யூஷன் வருங்க, அது அப்படிதான் வந்து எடுத்துப்பாங்க.
இப்போ இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஆட் ரன் பண்றவங்களுக்கும் கால்ஸ்ல இருக்கிற அந்த சிடிஏவோட அந்த டேகும் நார்மலா எஸ்இஓ பண்றவங்களுக்கும் அந்த டேகும் ஒன்னா தான் இருக்கும். எப்படி ட்ராக் பண்ண முடியும்? ஆட் உள்ள வர இம்ப்ரெஷன்ஸ் கிளிக்ஸையும் வச்சுதான் எஸ்இஓ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேச முடியும். மித்தபடி எதுவும் பேச முடியாது. பர்டிகுலரா உங்களுக்கு ஒரு டைம் வந்திருக்கும். அவங்க வந்து ஃபார்ம் டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு இது வந்துடும். ஸோ அதுல இருந்து இதை ட்ராக் பண்ணி தான் காமிக்கும். நீங்க சர்ச் கன்சோல்ல டைமும் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். பர் டேன்னு போட்டீங்கன்னா அந்த ஹவர்ஸ் வந்து வரும். அதுல எந்த டைம்ல பீக்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்து மைன்யூட்டா நோட் பண்ணி நீங்க சொல்லலாம். நீங்க ஆக்சுவலா ஆடுக்கு இப்போ தனியா ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி அதுல இருக்கிற கால் பட்டனுக்கு டேக் போட்டீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணலாம். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா அவர் என்ன கிரியேட் பண்றது தெரியுமா? லைக் we are doing completely SEO தான் என்னோட டீம் பண்ணிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றது தெரியுமா? எல்லாமே ஆட் பார்த்து தான் வருது, ஒண்ணுமே டைரக்டா வர மாட்டேன்னு அவர் ப்ரூவ் பண்றாரு. அதுக்கு அவர் என்னமோ யூஸ் பண்ணிருக்கு. அதான் நீங்க உங்க கால் பண்ற அந்த சிடிஏ பட்டன்ல ஒரு கூகுள் டேக் போட்டு ட்ராக் பண்ணுங்க. என்ன ஒரு பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அவர் லாஸ்ட்ல என்ன கிளைம் பண்ணிட்டு தெரியுமா? எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்டு ஆட் மூலமா தான் வருது. அவனுக்கு தெரியல நல்லா தெரியும். இந்த ஆக்சஸ் உங்களுக்கு இருக்குன்னா இல்லையா? இதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த டாக் மேனேஜர் ஆக்சஸ் அவர் பண்ணி யூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா நமக்கு டவுட் வந்து டைம் இல்லை. திருப்பி எல்லாமே வாங்க ஒன்னொன்னா அது இதெல்லாம் அதுக்கு லாஸ்ட் வேணா செய்யும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? மேம் அதுல எனக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. யூ சே லைக் அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது இல்லைன்னா இப்போ டேக்கிங் ரிப்போர்ட் இருக்கும். லொகேஷன் வைஸ் எல்லாம் கிராஃப் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தேர் ஷோ ரைட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கேக்குறீங்க சொல்லவும் முடியாது. லைக் ஃபில்டர் அவுட் எடுக்கறான்னு சொன்னீங்கல்ல, எப்படி எடுப்பீங்க அப்படின்னு ஃபில்டர் ஆப்ஷன் இல்லைன்னா இதுக்குள்ள என்னமோ ஓப்பன் பண்ணிருக்கு. லொகேஷன் வைஸ் வேற ஓப்பனிங். அதுக்கு ரிப்போர்ட் எடுக்கும்போது சைடுல என்னமோ காலம்ஸ் எல்லாம் வரும்ல, அது மாறிடுச்சா? சைடுல ஃபார்முலாஸ் அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சரி ஒரே நிமிஷம் நான் இது முடிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிங், ஐஜி, கோரால இருந்து எவ்வளோ இருக்கு, ஃபேஸ்புக்ல இருந்து எவ்வளோ இருக்கு, இன்ஸ்டாகிராம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சார்ஜிபிலிட்டி அப்படிங்கிறது இது என்னங்கிறத ட்ராக் பண்ண முடியல. இது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இந்த டிராஃபிக் வந்துடலாம் அப்படிங்கிறது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சது. மேனுவலா எடுக்கிறது ஆல் யூசர்ஸ் இதுல வந்துட்டு பர்டிகுலரா நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா எவ்வளவு பீப்புள் சொன்னாங்க ஆர்கானிக்கா இதெல்லாம் வந்துட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் ஒரு அது டிசேபிள் இருக்கு. லாஸ்ட் மூணு கூட தான் இல்லை. இதை தாண்டி ஆட் ஃபில்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஏஜ் தனியா, ஜெண்டர் தனியா, நீங்க ஏதாவது ஐடி வச்சிருக்கீங்க. இ-காமர்ஸ்க்கு வந்து இது மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து ஐட்டமோட ஐடி வச்சிருக்காங்க, எஸ்கே கோடு அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி நீங்க வச்சிருப்பீங்க. அதுங்காட்டி தான் இ-காமர்ஸ்ல எஸ்கேயு கோடு, ப்ராடக்ட் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் வேரியேஷன்ஸ். ஈவென்ட்டோட நேம் தனியாக வச்சிருக்கீங்க, கீ ஈவெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நேம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஈவெண்ட் கொடுக்குறப்ப வெறுமனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு கோட் மாதிரி போடுவீங்க. டிஎம் டேட் போட்டு இந்த ஸ்லாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு கோட் மாதிரி எடுப்பீங்க. ஸோ அந்த கோட் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஈவெண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு டேட்டா கிடைச்சிடும். இதை தாண்டி வந்துட்டு சிட்டி, கண்ட்ரி இதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். போஸ்டிங் நேம், லேண்ட் பேஜ் ப்ளஸ் query string அப்படின்னா அந்த பேஜை போட்டு பர்டிகுலராக கீவேர்டு வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் இது போட்டு கொட்டேஷனுக்குள்ள போட்டிங்கன்னா அந்த டேட்டா தனியாக உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் எந்தெந்த டிவைஸ்லேருந்து வராங்க அப்படிங்கிற இந்த டேட்டா, லாங்குவேஜ் கோடு, ஓஎஸ் வித் வாஷிங், இது ரெண்டுமே புதுசாக வந்துருக்கு. இந்த ஓஎஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். டைமு, டேட்டு, ஹவர்ஸு, இயர், கேம்பெயினோட ஐடி, நிறைய ஃபில்டர் போட முடியும்ல. நிறைய ஃபில்டர்ஸ் வந்து நீங்க கண்டிஷன்ஸ் வந்து ஏதாவது 5 தான் அப்டேட் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் போட்டீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது. எல்லா டைமும் நீங்க யூஸ் பண்ண போறது ப்ராப்பரான ஃபார்முலா போட்டு நீங்க எடுக்கணும். உள்ள போனீங்கன்னா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபில்டர் போட முடியாது. லைக் மேகசின் கரெக்ட்டா வர மாட்டேங்குது. அது எனக்கு தெரியும்.
லைக் அதான் மேண்டேட்டரியா ma'am, நீங்க இருக்கிற மாதிரி. ஜிபிடில போயிட்டு எனக்கு பர்டிகுலரா இந்த சேல்ஸோட இந்த ஐடியா தான் வேணும், இதுதான் என்னோட ஐடியா, இதை நான் எப்படி ட்ராக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவே தெரியும். ப்ராம்ப்ட் போடுறது தான் விஷயம். நீங்க ப்ராப்பரா ப்ராம்ப்ட் போட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைக்கிற டேட்டா will become confused. கண்டிப்பா அது மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் அதனால பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க எல்லா டேட்டாவையும் ஜிபிடிட்ட கொடுத்துட்டு அப்புறம் டேட்டா எடுக்கணும். உங்களுக்கு வேணுமான டேட்டா என்னன்னு கேட்டுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது மேம், ஃபில்டர் பண்ணது நிறைய இருக்குது. ஃபில்டர் பண்ணி நீங்க தனித்தனியா தான் எடுக்கணும். ஓகே, ஸோ இதை தாண்டி வேற என்ன இங்க இருக்கும்? இங்க வந்து சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க ஏதாவது செக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஜெண்டர் தனித்தனியா வரும், இந்த பர்டிகுலர் பேஜஸ்க்கு தனியா வரும். ஓகே, ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்? இது ஆக்சுவலா டவுட் நிறையவே வரும், நான் இல்லைன்னு சொல்ல. பேசிக் இதுதான். ஓரளவுக்கு ஒரு விஷயம் கூட இருக்கு மேம். இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன பவுண்ட் கொஞ்சம் கீழே போகணும். ஹோம் பேஜ் கீழே என்னமோ இருக்கு, ஸ்க்ரால் ஹோம் பேஜ்ல போடணும். ரிப்போர்ட்ஸ்ல அந்த ஹோம் ஆப்ஷன் இது பார்த்து டெவலப்பர் சில டைம் டவுட் கேட்டுருக்கு. கீழே என்னமோ ஸ்க்ரால்ஸ் கிளிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன ஆப்ஷன் மாறிடுச்சா? ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் மாறிடுச்சு. இது இந்த ஆப்ஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்குதா? கீழே யூசர்ஸ் ஸ்க்ரால் அந்த மாதிரி எல்லாம் ஸ்க்ரால்ஸ் நினைக்கிறேன். அப்ப டிசைன் மாட்டும்போது டெவலப்பர்ஸ் யூஸ் டாஸ்க்ஸ் அது வச்சு என்னமோ பேசிட்டு டிசைனருக்கு ஏன் இந்த ஆக்சஸ் கொடுக்குறீங்க? இல்ல அவரு இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவர் என்னமோ இதுல ஸ்க்ரால்ஸ் அதிகமா இருக்குது, அப்ப டிசைன் கொஞ்சம் மாற்றணும் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஆப்ஷன் எங்கேயும் தெரியாது, யூஸ் பண்ணாம அது எனக்கு தெரிஞ்ச டிசைனர்ஸ்க்கு இந்த ஆக்சஸ் கொடுக்கணும். ஆக்சஸ் கொடுக்க மாட்டேன். டேட்டா நீங்க எடுத்துட்டு அவங்க கிட்ட இல்ல, கொடுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த மூணோட பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இதோட ஆக்சஸ் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. டிசைனர் ஆகட்டும், டெவலப்பர் ஆகட்டும், யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. நீங்க பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா டேட்டா ஈஸியா எடுத்து அவங்க வேற இடத்துல சேல் பண்ணிடுவாங்க. உங்க கீபோர்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஒருவேளை உங்களோட ட்ராக்கிங் இப்படி போகுது அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருவாங்க. ஸோ ஆக்சஸ் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அதுல இருந்து டேட்டா ஃபில்டர் பண்ணி நீங்க கொடுக்கணும். இல்ல ஸ்கிரீன்ஷாட்ஸ் கொடுக்கலாம். ஸ்கிரீன்ஷாட்டே நீங்க போட்டு அந்த டேட்டா என்னங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா, நீங்க அப்படியே கொடுத்துறாதீங்க. நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரிஸ், ஈவெண்ட், டோட்டல் யூசர்ஸ், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். வேற ஏதாவது டவுட் இருக்காதுல்ல? இப்போ சொன்னது இல்லை, ஏதாவது டேட்டாஸ் கன்ஃபியூஸ் இருக்கா? டவுட்ஸ் எல்லாம் ஓகே. செஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் செஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பண்ணி காமிக்க முடியுமா ஏதாச்சும்? லைக் எப்படி இது ட்ராக் பண்ணுவீங்க உங்க சைடு? நிறைய இருக்கு ட்ராக் பண்றது. ஏதோ ஒன்று பேசிக்ல அந்த மாதிரியான இது உங்களுக்கு அது என்ன உட்கார வச்சுட்டு லாஸ்ட் நாங்க யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படும். அந்த வெப்சைட்ல ஆல்ரெடி ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கு. 1 மந்தோட டேட்டா வந்து மினிமம் இருக்கும். அதை வச்சுதான் உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச சாம்பிள்ஸ் வராது. ஏன்னா இத்தனை டேர்ம்ஸ் இத்தனை இது இருக்குதா, அதனாலதான் கேட்குறேன். லைக் நீங்க ஒன்று பண்ணி காமிச்சாலோ இல்லை எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஏதாச்சும் இருந்தாலும் லைக் கோ த்ரூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து அதான் அதாவது என்னன்னா மூணுமே வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இதுல என்ன டேட்டா இதுல எடிட்டர் ஆக்சஸ், ஓனர்ஷிப் ஆக்சஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, லைக் வியூ ஆப்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இல்ல. அப்படி இல்ல, நான் கொடுக்க கூடாது. நான் எப்படி அதைத்தானே நான் தெளிவா சொல்றேன். கொடுக்காதீங்க அப்படி இல்ல. வியூ ஆப்ஷன் நீங்கறால எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து நீங்க இதை மட்டும் எடுத்துட்டு வாங்க லைக் அந்த மாதிரி உங்க சிஸ்டம்லயே வச்சு ஃப்ரீயா இருந்துச்சு. கோஆர்டினேட்டரோட ஆக்சஸ் கேட்கலாம். அவர் என்ன ஷேர் பண்றாரு அது நான் கால் பண்ணி என்ன டிஸ்க் பண்ணிட்டேன். ஒரு டூப்ளிகேட் டொமைன் வச்சுக்கலாம் போல. ஒரு ஸ்கில் டூப்ளிகேட் அது பண்ண முடியாது.
ஓனருக்கே கொடுக்கக்கூடாது. தெரியாத ஓனர் வந்து ஓகே, தெரிஞ்ச ஓனர் வந்து எனக்கு கஷ்டம். யூஸ்ஃபுல் ஆக்டிவ் யூசர்ங்கிறது என்னது? அந்த பேஜ் ஒரு யூசர் நார்மலா எத்தனை டைம் பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருந்திருக்காங்க, ஆவரேஜ் பர்டிகுலர் டைம்னு சொல்ல முடியாது. 100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த 368 பீப்புள்ஸ்ல இருந்து ஆக்டிவாக இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இதுல ஒரு பர்டிகுலர் ஒரு யூசர் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட்டோட டைம் என்ன அப்படின்னா 19 செகண்ட். ஒரு யூசர் வந்தாங்கன்னா மினிமம் ஒரு 19 செகண்ட் ஆகுது இந்த பேஜ்ல இருக்காங்க, அதாவது ஹோம் பேஜ்ல 19 செகண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஈவென்ட் கவுண்ட் அப்படிங்கிறது அவங்க பண்ண ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு, அந்த ரீடைரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து. மேம் இந்த ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் எவ்வளவு வேணுமோ, இது ஐடியல் டைம் இருக்குதா அதுக்கு? ஆவரேஜ் அந்த மாதிரி இவ்வளவு வேணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? 3 செகண்ட்ஸ்க்கு லெஸ்ஸா இருந்ததுன்னா பவுன்ஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 90 செகண்ட்ஸ் ஓகே. அதே சிலது மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா செய்யும். இது மோஸ்ட்லி இது எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா பேஜஸ் நாட் ஃபவுண்ட்னு வருது பார்த்தீங்கன்னா. அது இதுக்கு 404 ட்ரை பண்ணுங்க. ஆமா, அது பவுன்ஸ் ரேட்ல தான் யூஸ் பண்ணுவோம். 2 செகண்ட்ஸ் இதை பாருங்க. ஸோ இது வந்து பவுன்ஸ் ரேட்ல தான் வரும். இந்த பேஜோட டைட்டில் பேஜ் நாட் ஃபவுண்ட். ஏன்னா அது மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு காமிக்காது. 404 இருக்கங்காட்டி தான் வந்துட்டு உங்களுக்கு இப்படி காமிக்கும். அது அப்படியே என்ன பேஜ்ன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அது என்ன பேஜ்? அதுக்கு உள்ள போயிட்டு நீங்க ஃபார்மேட் அப்படி இருக்கும். அது ஈவனுக்கு டவுனா இருந்த டைம்ல அப்படி வந்திருக்கும் அப்படி கூட இருக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. 404 டவுன் இருக்க டைம்ல வந்தது அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்ட்னு வரும். செஷன் எக்ஸ்பைரி அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒயிட் ஸ்கிரீன்ல அடிக்குது இல்ல, ஒயிட் ஸ்கிரீன் அடிக்கிற டைம்ல அது 404 வராது. பவுன்ஸ் ரேட்ல தான் கன்சிடர் ஆகி முடிவு. ஒருட்டே போய் பார்க்கணும்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் எந்த பேஜ் டவுனா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரியான டேட்டா வேணும். ஆட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து அந்த டேட்டா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஆட் பண்ணணும். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்த டைம் வந்துட்டு ஐடி ஒர்க்கு நல்ல டைம். எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஸ்கூலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த பிட்வீன் கேப்ல அப்படின்னு யோசிக்கிறப்ப அவங்க இங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா 2 monthsலேருந்தே கோர்சஸ் இருக்கு. ஸோ இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த டைம்ல ஆட் பண்ணுவாங்க. அப்படி டைம் அக்விசிஷன்ன்ற இந்த சென்ஸ் என்னன்னு ஏன் சேனல் அக்விசிஷனுக்கு சொன்னீங்க, முன்னாடி காமிக்கும்போது டைம் அக்விசிஷன் காமிச்சது. அது என்ன வரும்? எதுவும் ஒரு கிராஃப்ல நீங்க வைக்கும்போது காமிச்சிடும். பை சார்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி தரணும். என்ன மாதிரி டேட்டா வேணும் அதை சொன்னீங்கன்னா நான் ஏதாவது பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியல. சோஷியல் மீடியால இருந்து மீடியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பேக் லிங்க்ல தான் வரும். மீடியம் பிளாட்ஃபார்ம் கிடையாது. மீடியம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பேக் லிங்க்ல தான் கன்சிடர் இருக்கும்.
இந்த ரெஃபரலும் வந்துட்டு உங்களுக்கு பேக் லிங்க்ல இருந்து தான் இங்க வரும். செஷன் மீடியம் இருக்கிறது இன்னும் செஷனோட லென்த்தா இங்க அது செஷன் இதுங்களா? அது பக்கத்துல ஃபில்டர் ஆஃப் அதுதான். நான் கிளிக் பண்ணியிருக்கேன் செஷன் மீடியம். அப்படின்னு ஸோ இது வந்துட்டு அந்த பேக்லிங்ல இருந்து வரவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது. பிபிஸ் ஆர்கானிக் ரெஃபரன்ஸ் சோஷியல்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறது. புரியலையா? இப்ப நான் இனி டீடைலா வேணா ஐ திங்க் டிராப் டவுன் மாத்தி போட்டா சரி இல்ல என்னன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து உங்களுக்கு எத்தனை இது வந்துருக்கு லீட்ஸ் வந்துருக்கு எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு அதை அனலைஸ் பண்றதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க லைக் 1 வீக்ல லாஸ்ட் வீக்ல இந்த வீக்குக்கு நீங்க எப்படி டேட்டா இருக்கு அதுக்கு எனக்கு வந்து கோடு தேவைப்படும். ஏன்னா நான் வந்து ஆட்ஸ் ஹேண்டில் பண்றது இல்லை. அது ஒரு கூட யார்கிட்ட வாங்கணும் தேவைப்படும் இது கம்பேரிசன் பண்ணுது ஃபில்டருக்கு எது எது அது சொல்றது? மேல போய் இப்போ கொடுத்துருக்கல டேட் அது கம்பேரிசன் ஆப்ஷன் இல்லையா இங்க மேம் டுவர்ட்ஸ் யுவர் ரைட்ல டாப் டேட் லாஸ்ட் 28 டேஸ் காமிச்சிட்டு இருக்கு அது எனக்கு ரைட் சைடு டாப் கார்னர் ஒரு நிமிஷம். அது ரிப்போர்ட் எடுக்கிறது யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபில்டர் ரெண்டு டேட்டா காமிக்கும் if you only see 2 months of data பார்த்துட்டு இந்த ஃபில்டர் போட்டா you can see டைம் லாஸ்ட் ரைட் 3 மாசம் எவ்வளவு இருந்துச்சு 3 மாசம் சென்டர் பண்ணல business development. Okay, இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்த டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து எஸ்இஓலேருந்து வந்தது. டிசிபி அப்படிங்கிறது வந்து காஸ்ட் பர் கிளிக் ஒருவேளை ஆட் ரன் பண்ணி வெப்சைட்குள்ளே வந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெஃபரல் அப்படிங்கிறது பேக் லிங்க் போட்டு வந்தவங்க. சோஷியல் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் நம்ம லிங்க் கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி வரவங்க. பெய்டு அப்படிங்கிறது வந்து இந்த காஸ்ட் பர் கிளிக் மாதிரி இன்னொரு ஆட் ரன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த ஆட்ஸில் ஒன் ஆஃப் த ஆட் வந்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து வந்துருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெப்சைட்லேருந்து வருது. செஷன் மீடியம் அப்படிங்கிறது எப்படி ஒரு வெப்சைட்குள்ளே வராங்க அப்படிங்கிற மீன் பண்ணுறது. ஓகே புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ பிசிபி அப்படிங்கிறது பெய்டு ஆட்ஸு. ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து கூகுள் சர்ச்லேருந்து வந்தது. ரெஃபரல் அப்படிங்கிறது ஃப்ரம் அனதர் லிங்க். நோன் அப்படிங்கிறது வந்து அவங்க டைரக்ட் டிராஃபிக்காகவும் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சைட்குள்ளேருந்து வந்திருக்கலாம். அந்த மாதிரியான மீனிங் வந்து கொடுக்குறது. சோஷியல் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதுவாக வேணாலும் மீன் பண்ணலாம். ஸோ இதில் வேற ஏதாவது டவுட் இருக்கா?
Yes. In office, the DS code check the 20 on the DS code, 61 slides for not to the 1% system. DS is the result of the ஸோ இதில் ஏதாவது மெட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா பவுன்ஸ் ரேட் வந்து நீங்கள் தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா என்ன ஸ்டெப் பண்ணணும் இதுதான் பார்க்கலையா? சரி நான் திருப்பி சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த பவுன்ஸ் ரேட் பார்க்கறதுக்கும் நீங்கள் தனியாக போயிட்டு ஃபார்முலா தான் இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்போர்ட்டு எங்கேஜ்மெண்ட் பவுன்ஸ் ரேட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் நம்மளால செட் பண்ண முடியும்? அப்படி செட் பண்ண முடியாது. வேல்யூ பிலோ 2 seconds இது முடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் சொல்றேன். இது முடிச்சிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எங்கேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள்குள்ளே எங்கேஜ்மெண்ட்குள்ளே போயிட்டு பேஜஸ் அண்ட் ஸ்க்ரீனிங் எடுப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்ரிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த மெட்ரிக்ஸ் போயிட்டு ஆட் மெட்ரிக்ஸில் போயிட்டு பவுன்ஸ்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் வந்து பவுன்ஸ் ரேட்டுன்னு காமிக்கும். இதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிட வேண்டாம். இந்த மெட்ரிக்ஸ் வந்து அப் டு 12 வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை பவுன்ஸ் ரேட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக இங்கே இந்த மாதிரி பவுன்ஸ் ரேட் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். இந்த பவுன்ஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கிறது ஹோம் பேஜோடது பைத்தான் ஆட் பேஜ். மோஸ்ட்லி வந்து இந்த ஆட் பேஜ். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு வெப்சைட்டோடது. ஓகே. எஸ்சிஓவில் பண்ணி அது மூலியமாக வந்துடலாம். ஆடுனா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பேஜ் இது ஆல்ரெடி கொடுத்துருக்க யூஆர்எல் பவர் பிஐ ஆட் பேஜ் ஜாவா ஆட் பேஜ் அப்படி கொடுத்துருக்கோம். அது மூலியமாக வந்தவங்க இருக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் டைரெக்டாக பேஜும் ஸ்க்ரீன் அதுலேருந்து தான் எடுத்திருக்கீங்க. இதில் எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு வரும். இந்த பேஜ் ரோவில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வந்துட்டு ரோவில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பண்ணிக்கலாம். ஈவெண்ட் தனியாக மாற்றணும், இல்லை பேஜ் அண்ட் ஸ்க்ரீனிங் வந்துட்டு மாற்றணும், டிராஃபிக் எங்கேருந்து வந்து இதை மட்டும் தனியாக கஸ்டமைஸ் பண்ணணும்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு மெயின் கான்செப்ட் யூசரோட ஐடி ஃபோன் நம்பரு எந்த டிவைஸ்லேருந்து வராங்க லேண்டிங் பேஜும் அதோட குவெரி ஸ்ட்ரிங்கும் பர்டிகுலராக வந்துட்டு இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுன்னு போட்டுட்டு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு காமிக்கிற அந்த யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா அது பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கீவேர்டு வந்து ப்ரைமரி கீவேர்டு வச்சுருப்பீங்களா அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா அதோட டேட்டா மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவுன்ஸ் ரேட்டு 20% to 40% இருந்ததுன்னா ஓகே எக்ஸலண்ட்டாக தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இதே வந்து 40 to 60 அந்த பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா ஒரு நார்மல் 60 to 80% இருக்குன்னா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். எபோ 80 இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பேஜில் ஏதாவது இஷ்யூ இருக்கும், நீங்கள் வந்து அதை செக் பண்ணி மாற்றணும். ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் மேட்டர்ஸ். இதை வச்சு நீங்கள் அந்த பேஜஸ் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைக் அசெண்டிங் மாடல்ல தான் அது ப்ரொடியூஸ் கொடுக்குமா, லைக் இன்க்ரீஸ்டு வேல்யூ டிக்ரீஸ்டு வேல்யூ டு இன்க்ரீஸ்டு வேல்யூன்ற மாதிரி போட்டு லைக் பவுன்ஸ் ரேட் இதெல்லாம் ஜாஸ்தியிலேருந்து தான் உங்களுக்கு டிசெண்டிங் இன்னில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மோஸ்ட்லி இந்த பவுன்ஸ் ரேட் பார்ப்போம், இல்லை ஏதாவது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம்னா பண்ணுவோம்.
ஆட்ஸோட ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது இப்போ எஸ்சிஓவில் தனியாக சர்ச் கன்சோல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர் ட்ராக்கிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேல இந்த டைமில் வந்து பீப்புள்ஸ் நிறையா வராங்க, அந்த மாதிரியான டேட்டா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? Google ஒரு அப்டேட் வரும்போது டைம் கமெண்ட் ஆஸ்பெக்ட் can just check how the effect ஆயிருக்கு இல்ல இப்போ அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் டு கம் அண்ட் see அப்போ அது லைக் how you do it சும்மா டவுட் கேளு எப்படின்னா இது ஆட் ரன் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியல. பட் எஸ்இஓ வைஸ் வந்து சர்ச் கன்சோல் தான் பார்ப்போம். ஒரு அப்டேட் வரும்போது சர்ச் கன்சோல் தான் நீங்க மெயினா பார்ப்பீங்க. ஏன்னா அதுதான் வெப்சைட்டை ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வருது. அதுல கிளிக்ஸும் இம்ப்ரெஷன்ஸும் சிடிஆர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவீங்க. பொசிஷன் முக்கியமா செக் பண்ணுவீங்க. அந்த டேஷ்போர்டை வச்சு மட்டும்தான் உங்களால இது சொல்லவே முடியும். மேபி சிலப்போ ஒரு இட் மைட் பி ஸ்பேம் அப்டேட் அப்போ கண்டென்ட் குள்ளே என்னமோ இருக்கும். மேம் அப்டேட் எப்படி நீங்க சொல்றீங்க? கோர் அப்டேட்னு சொன்னா கண்டென்ட் குள்ளே வருவாங்க. அப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், கோர் அப்டேட் வந்திருக்கு. அப்போ they are saying that you can go and check whether the website is affected or not. Like where should we go and check? எப்பவுமே உங்களுக்கு கிளிக்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. ஓகே, லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்றப்போ உங்களோட கிளிக் வந்து நல்லா வந்திருக்கு. பொசிஷன் வந்து ஒரு 8th பொசிஷன்ல இருக்குன்னு அது வந்து இந்த மந்த்ல ட்ராப் ஆகி 13-14 காமிக்குது. கிளிக்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா பேஜ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த அப்டேட் வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஒரு அந்த ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். மினிமம் ஒரு 15 டேஸ்க்காவது ட்ராக் பண்ணணும். அது கம்மியா இருக்கு அப்படின்னா பேஜஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கிளிக்ஸ் கம்மியா இருக்கு, ஏன்னா அது வந்து எஸ்சிஆர்பிலே கொண்டு வரல அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க டெய்லி பொசிஷன் எடுப்பீங்க, அந்த எஸ்சிஆர்பில எத்தனாவது பொசிஷன் இருக்குன்ட்டு. ஸோ அது பின்னாடி போச்சுனாலும் பேஜ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஞானம் லைக் வாட் ஐ நோட்டீஸ் இஸ் தட் எப்போ ஒரு அப்டேட் வரும்போது சில பேஜஸ்ல விசிட்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல அப்படின்னா உங்க காம்படிட்டர் பின்னாடி போயிடுவாங்க. ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி பின்னாடி போயிட்டாங்க. அதனால நெக்ஸ்ட் வர பொசிஷன் வந்து உங்களுக்காக. அதே அந்த அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பொசிஷன் பேக் டு பொசிஷன் ஆகும். அந்த காம்படிட்டர் கண்டென்ட் அப்டேட் அதனால அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு டீம் இருக்கும். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாத்திடுவாங்க. நீங்க அந்த டைம்ல முன்னாடி இருக்குன்னு நினைச்சிட்டு அதை அப்படியே விடக்கூடாது. பொசிஷன் இல்லைன்னு தூக்கி உங்களை முன்னாடி போட்டுருக்கு. திருப்பி அவங்க நல்லா அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி வந்துருவாங்க. எப்பவுமே இந்த டாப் 3 காம்படிட்டர்ஸை பீட் பண்றது 1 or 2 days பீட் பண்ணிடலாம். பட் லைஃப் லாங் வரணும்னா அவங்கள நீங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும், இல்லாட்டி முன்னாடி கொண்டு வர முடியாது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? எனக்கு வந்து ஒரு டவுட்டு, நீங்கள் இப்போ ஒரு ஃபுட் ரிப்போர்ட் எடுத்துருக்கீங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு இப்போ கேட்குறாங்க நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் என்னன்ற கம்பேரிசன் கொடுக்கணும்னா இதுலேயே பண்ண முடியுமா, இல்லை 2 டிஃப்ரெண்ட் சார்ட் தான் வச்சு கம்பேர் பண்ணி நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்களா? ஓகே, ஸோ அதை நீங்க ரிப்போர்ட் வச்சு பண்ணுவீங்களா இல்லை தனித்தனியே நீங்க போட் பண்ணுவீங்களா? எக்ஸ்பிளைன் பண்றப்பவே உங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட் ஆயிடும். 2 ஸ்கிரீன்ஷாட்டே போட்டுட்டு கீழே உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை காமிப்பீங்க. அதுக்கு தான் நீங்க வந்து எப்பவுமே ஒரு ரிப்போர்ட்டை பக்காவா ரெடி பண்ணிட்டு போகணும். நான் வந்து இப்படியே காமிச்சிடறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஓகே. இல்லை ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா டக்குன்னு ஒரு யூசரா இல்ல அந்த கிளைண்ட்டை வந்து உங்ககிட்ட இது என்ன இது ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க ஆன்சர் பண்றவங்க கேட்கணும். இல்லாட்டி டேஷ்போர்டே காமிக்க கூடாது. முக்கியமான டேட்டாவை மட்டும் இங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை மட்டும் தான் காமிக்கணும். இல்ல வேற ஏதாவது முக்கியமான டேட்டா நீங்கள் எது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவீங்க? ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன எவ்வளவு லீடு வந்திருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். கிளிக்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சிடிஆர் என்ன இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு இதாக வேற எதுவும் உங்களுக்கு இதாகாது. இல்லை கூகுள் இது ஆட்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்துட்டு போவீங்க. அந்த மீட்டிங் எதுக்கு, அதில் என்ன சொல்ல போறீங்க, என்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த டூல்ஸில் ஒர்க் அவுட் ஆகாது. வேற ஏதாவது ஆக்சஸ் உங்களுக்கு மெட்ரிக்ஸ் மட்டும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி லேர்ன் பண்றீங்க அப்படின்னா யூடியூப்ஸ், சாட் ஜிபிடி இந்த மாதிரி போட்டு இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஃபார்முலாஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பேசிக்ஸ் இதுதான். ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இந்த 3 டூல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, முக்கியமாக GA4 ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எஸ்இஓ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஆடோட கேம்பெயின் வந்து அந்த ட்ராக்கிங் ஐடி இருந்தால் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். சேல்ஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், லீட் ஜென்ரேஷன் அனலைஸ் பண்ணிக்கலாம், யூசர் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அனலைஸ் வந்து இது பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இப்போ ஒரு பிளாக் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து எவ்வளவு லீட் வந்திருக்கு, அதுல இருந்து எவ்வளவு யூசர்ஸ் வந்திருக்காங்க, இது வந்து நீங்க பாத்துக்கலாம். இ-காமர்ஸ்னா எவ்வளவு ப்ராடக்ட் வந்து ஆட் கார்ட் கொடுத்துருக்காங்க, அந்த டீடைல்ஸும் நீங்க ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். லோக்கல் பிசினஸ்ல வந்து எந்த சிட்டிஸ் மூலியமா கிளைண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஹெச்எஃப் லாங்குவேஜ் போட்டு நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு யூஎஸ்ல இருந்து நல்ல டிராஃபிக் வருது, கிளிக்ஸும் வந்து ஒரு அளவுக்கு வருது, இந்திய அளவுக்கு வரலைனாலும் அவங்க எனக்கு ஒரு அளவுக்கு வருது அப்படின்னா நான் வந்துட்டு அங்கே ஒரு இது என்னோட எப்படி சொல்றது என்னோட ஒரு வெப் பேஜ் அங்கே லான்ச் பண்ணி அங்கே வந்து நான் ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்கே நல்லா போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்தோ இல்லை அங்கே ஓரளவு நல்லா ரீச் ஆகுது என்னோட பேஜ் அப்படின்னா அதுக்குன்னே நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் என்னோட ப்ரைஸிங் எல்லாம் அப்டேட் பண்ணி நான் அவங்களுக்குன்னே இது பண்ண முடியும். எஸ்இஓ பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆட் ரன் பண்ணுறதா இருந்தாலும் யூஎஸ் பீப்புள்ஸை நான் கொஞ்சம் டார்கெட் பண்ண முடியும். அங்கேருந்து நான் லீடு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு அங்கே இருந்தால் தான் இந்த ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. லீடு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்து கூட ஒர்க் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இதை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூகுள் டேக் மேனேஜர் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். அப்புறம் கூகுள் அந்த டேக் மேனேஜர் கோடு வந்துட்டு இதுல ப்ராப்பரா நீங்க அப்டேட் பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். 24 hours ஆனாதான் இந்த டேட்டாவும் எடுக்க முடியும். மினிமம் ஒரு 12 hours அது வேணும் உங்களுக்கு இந்த டேட்டாலாம் அது கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா மந்த்லி ஒன்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவோமா, வீக்லி ரிப்போர்ட் பண்ணுவோமா? அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். இது நம்மளா போய் சொல்ல முடியாது வீக்லி ரிப்போர்ட் பண்ணணும் எனக்கு இந்த டேட்டா வரணும் அப்படின்னா நம்ம ஸோ நெக்ஸ்ட் இது என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணணும்னா சாட்ஜிபிடி யூஸ் பண்ணலாம், ஜெமினி வந்து யூஸ் பண்ணலாம். சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிப்போர்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டேட்டா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டேட்டா எடுத்துட்டு ஜிபிடிக்கு கொடுத்து இதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு தனித்தனியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துரும். இல்லை இந்த டேட்டாலாம் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஆப்ஷன் ஒன்று. அப்புறம் ஜெமினியில் வந்து உங்களுக்கு டேட்டா சமரைஸ் பண்ணி கொடுத்துரும், மார்க்கெட்டிங் ஐடியாஸ் கொடுத்துரும். அப்புறம் வந்து ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத ஜெமினிலேருந்து கொடுத்துரும். ஏன்னா இது வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ கூகுள் கிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குல்ல அந்த டேட்டா வச்சு ஆமாம் இல்லை தனியாக நீங்கள் ஜெமினியில் போய் அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். கிளவுடு சொல்லவே வேண்டாம். கிளவுட் வந்து நீங்கள் கொடுக்கறத அப்படியே சமரைஸ் பண்ணி கொடுத்துரும், எக்ஸ்ட்ராவாக ஐடியாவும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துரும். பர்ப்ளெக்சிட்டிலையும் வந்து நீங்கள் இதை அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணி அந்த டேட்டா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம், இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு என் ஆட் ப்ராக்ராம் வந்து போகல அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்துட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க, இந்த பேஜில் தனியாக வந்து ஐடி கிரியேட் பண்ணுங்க, அந்த மாதிரியான டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கிளாட்லேயே நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஹீட் மேப் அப்படிங்கிறது வந்து எல்லா ஏஐ டூல்ஸுமே வந்து பண்ணும். ஹீட் மேப் அப்படின்னா என்ன? யூசர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஹீட் மேப்பை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். செஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அது கொடுக்கும். ரெக்கார்டிங் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேட்டா கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அதை வச்சு அந்த ஹீட் மேப்பையும் எப்படி சொல்றது ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுக்கும். இதுக்குள்ள ஹீட் மேப் ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஏஐ டூல் கிட்ட போனீங்கன்னா அது கண்டிப்பா உங்களோட கண்டென்ட் வந்து கேட்கும். ஆட் பேஜுக்கு தனியாக ஒரு கண்டென்ட் எடுத்திருப்பீங்கல்ல, ஸோ அதில் வந்து கீவேர்டு இங்கே சேஞ்ச் பண்ணி இந்த பிளேஸில் பர்டிகுலராக சேஞ்ச் பண்ணி இங்கே ட்ரிகர் பண்ணுற மாதிரி கூட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அது ரெக்கார்ட் பண்ணி ஒன்று டேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்கும். பேஜ் வந்து ஃபுல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. ஒரு யூசர் வராங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பார்ப்பாங்க, நீ என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஐடியாவாக கொடுக்கும். அதான் கஸ்டமைஸ் டிசைன்குள்ளேயே டிசைனையும் மாற்ற சொல்லுவாங்க. நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டிசைன்ஸை இங்க மாத்து அப்படிங்கிற மாதிரியும் ஐடியாஸ் வந்து அது ஜெனரேட் பண்ணும். ஸோ இதுல வேற ஏதாவது டிப்ஸ் இதுல தான் சொன்னாங்க. சாரி இல்ல வேற ஏதாவது மேனேஜருக்குள்ளே ஹீட் மேப்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? டேக் மேனேஜருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து கனெக்ட்
மட்டும்தான் பண்ண முடியும். கனெக்ஷன் மட்டும்தான் அது கொடுக்கும்போது தவிர்த்து எனக்கு தெரிஞ்ச டேட்டா கொடுக்காது. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல் இல்ல வேணா என்ன யூஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு தெரியாது சும்மா தெரியும். சரி okay. வேற ஏதாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா? ஆகணும். நீங்க ChatGPT எப்படி ப்ராம்ப்ட் போடுவீங்கன்னு ஏதாச்சும் ஹிஸ்டரி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஷன். அது நீங்களா தான் சர்ச் பண்ணி எடுக்கணும். இல்ல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க ஏதாவது போட்டுருக்கீங்களா? லைக் இந்த மாதிரி நான் சர்ச் நான் டேட்டாவோட போடுவேன், அது கொடுக்க முடியாது. வேற ஏதாவது சரி